Okay, guys. Okay, fine. So நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கிளாஸ் இன்றைக்கு மேர்ன் கிளாஸ் இன்றைக்கு தேர்ட் டே செஷன். ஸோ இந்த தேர்ட் டே செஷன்ல வந்து லாஸ்ட் டூ கிளாஸஸ்ல நாம வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கற்றுப்போம். அஃப்கோர்ஸ் ரியாக்ட் போய்கிட்டு இருக்கு, யூ நோ தட். ஸோ அதே மாதிரி இன்றைக்கு நாம வந்து ஆல்மோஸ்ட் நாம வந்து இன்றைக்கு ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ், அஃப்கோர்ஸ் இந்த மெட்டீரியல் யூஐட ஸ்டார்டிங்ஸ், அண்ட் தென் அதுக்கு பிறகு யா அந்த லாஸ்ட் கிளாஸ் நம்ம அந்த ஃபண்டோசம் கன்செப்டுகள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். இன்றைக்கு நாம பார்த்த பிறகு ஒரு ஒர்க் சொல்லுவேன். அந்த ஒர்க் இன்றைக்கு இந்த வீக் நீங்க முடிக்கணும் கட்டாயம். ஸோ அதுக்குரிய விஷயங்களையும் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் ஜஸ்ட் chat பாக்ஸ்ல போடுங்க, ஜூம் chat பாக்ஸ்ல. தென் அதை நான் பார்த்து நான் உங்களுக்கு கிளாஸஸ் கொண்டு போவேன். ஸோ அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்து மெசேஜில் நீங்க போட்டிருந்தால் ஐ வில் let you clear regarding the topic, right? Okay. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ we can start the session. First of all, I'm just going to open the Visual Studio Code. லாஸ்ட் ப்ராஜெக்ட் செஷன்ல இருக்கு. ஸோ திஸ் அ திங். ஸோ லாஸ்ட் எங்களோட ப்ராஜெக்ட் என்ன. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நாம வந்து செகண்ட் ஆப்ல இருக்கோம். செகண்ட் ஆப். ஸோ யூ நோ தட் செகண்ட் ஆப். நான் செகண்ட் ஆப் மிச்சமாக தான் நான் கொண்டு போறதில்ல. நான் இந்த செகண்ட் ஆப்லேயே மிச்சத்தையும் கொண்டு போறேன். நான் புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணல. பட் யூ நோ தட் புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்றதா இருந்தா ஆஸ் யூஷுவல் யூ நோ தட் என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப். வாட் இஸ் தட்? என்ன சொல்றது, ஆப்போட பேர் என்னதோ அந்த ஆப்போட பேர் நாம வச்சுக்கொள்ளலாம். அண்ட் தென் நாம அடுத்த விஷயங்கள் பேக்கேஜஸ் அது இஷ்யூஸ் இருந்தால் நாம அதில் செய்யலாம். கைஸ் 1 minute. ரைட். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப நாம இதுக்குள்ள நாம கதைக்கிறதா இருந்தா இப்ப நாம வந்து மெயினான விஷயங்கள் இப்ப இதை நான் முதல் ரன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ரன் பண்றதுக்கு என்ன, என்பிஎம் ஸ்டார்ட். ஸோ என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்குறோம். And then yeah, of course, it's a mistake, right? So we just need to navigate to the folder on the of the project. So cd and then tab, second tab, enter, then npm start. So npm start. So this is the thing, right? So project is the way, like, okay. So last class and the project அதே project தானே. So Vocus Academy, 4 menu, and then you know that, right? Home, and then about, and then services, and then contact us. அண்ட் இந்த சர்வீசஸ்ல ஐக்கன்ஸ் வரதுக்கான 3 வழிகள். மெயினான விஷயம் மெட்டீரியல் யூஐ. நான் அதை தொடங்காதால நான் அதை லாஸ்ட் கிளாஸ் கதைச்சிருக்க மாட்டேன். பட் ஃபண்டோசம் போடலாம் தானே அப்படின்னு சொல்லி கதைச்சிருந்த ஆக்களுக்கு லைக் 2 பேர் கேட்டுருந்தீங்க. பட் இந்த ஃபண்டோசம் என்ற விஷயத்தை நம்ம பல விதத்துல செய்யலாம். வளமையா நம்ம செய்யறது பூட் ஸ்டெப்புகளையும் சிடிஎன் யூஸ் பண்ணுவோம். பட் என்பிஎம்ல பெர்ஃபெக்டா நாம ஒரு விஷயத்தை செய்வோம். அதே தான் நான் வளமையா சொல்ற விஷயம் தான் இம்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இம்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொன்னா மச் பெட்டர் டு ஹேண்டில் தட் வே, லைக் எங்களுக்கு ஈஸி சொல்ல போனா ஃபண்டோசம் விஷயங்களை. அப்ப நாம வந்து ஃபண்டோசம் இங்க நம்ம அந்த சிடிஎன் பூட் ஸ்டெப் விஷயங்கள் எல்லாம் நாம என்ன செய்வோம், உண்மையிலேயே சிடிஎன் பேக்கேஜை லிங்க் பண்ணிவிடுவோம், ஹெட் ஃபைல்ல லிங்க் பண்ணிவிடுவோம். பட் இங்க அப்படி இல்லை. இங்க லிங்க் பண்றதெல்லாம் இல்லை. பேக்கேஜஸ் எதுவா இருந்தாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், யூ நோ தட். ஸோ அப்ப நான் லாஸ்ட் கிளாஸ் அதை இன்ஸ்டாலிங் கன்செப்ட்னு சொல்லி போட்டு விட்டுருப்பேன். ட்ரை பண்ணி பாத்தீங்களான்னு எனக்கு தெரியாது. மேபி லைக் அதனால அதை பற்றி டவுட் ஒருத்தர் கேட்கல. சரி, நாம இன்றைக்கு அந்த விஷயத்த பார்ப்போம். இப்ப லைக் பேசிக்கா என்பிஎம் இப்ப இன்ஸ்டால் பண்றதா இருந்தா நோட் பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணி நாம இன்ஸ்டால் பண்றதா இருந்தா யூ நோ தட் இப்ப நம்ம சர்வர் கனெக்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் கண்ட்ரோலோட சி கொடுத்து வழியால வாரேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகணும். ஸோ அப்போ எங்கட இந்த வழியில சொன்னா 3 வழியில நம்ம செய்யலாம். முதலாவது வழி சிடிஎன் விஷயம். ஸோ சிடிஎன்ன்றது வளமையா HTML, CSS, JavaScript, bootstrap விஷயங்களுக்கு சிடிஎன் ஃபைல நம்ம யூஸ் பண்றது உண்மையிலேயே. சிடிஎன் ஃபைல யூஸ் பண்ணாத இட்ஸ் லைக் லிங்க், ரெஃபரன்ஸ் லிங்க் ஃபைல்னு சொல்லி ஸ்டைல் ஷீட் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ தட்ஸ் அ திங். பட் நாம அதை இங்க செய்ய போறது இல்ல. நாம வளமையா செய்யக்கூடிய ஒரு காமனான வே வந்து பேக்கேஜ் மேனேஜரால இன்ஸ்டால் பண்றது. லைக் அப்ப நோட் பேக்கேஜ் மேனேஜரால இன்ஸ்டால் பண்றதா இருந்தா வடிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க மைண்ட்ல. ஸோ என்பிஎம் இன்ஸ்டால், எது நாம இன்ஸ்டால் பண்றதா இருந்தாலும் இதுதான் கமாண்ட், என்பிஎம் இன்ஸ்டால். அதுக்கப்புறம் நாம உருவாக்க போற பேக்கேஜுக்கு பேர். ஸோ ஃபண்டோசமுக்கு வந்து பேக்கேஜ் வந்து இட்ஸ் லைக் அட் ஃபோர்ட்சம். இட்ஸ் லைக் ஃபொண்ட் இல்ல, ஃபோர்ட், FORT awesome, right?
So that's a way like of typing the name வந்து அதான். So Fort Awesome, like FORTAWESE, right? Font Awesome குள்ள then Font Awesome, right? ஸோ இந்த ஃபண்டோசம் ஃப்ரீ பேக்கேஜ் தான் நம்ம எடுக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம இன்வால்வ் பண்ண போறது இல்லை. இதுல கணக்கு வழி இருக்கு. இதை மாதிரி இன்னொரு விதமாக நான் ஃபண்டோசம் இன்ஸ்டால் பண்ணலாம். அது எஸ்பிஜி ஐகான்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நான் அதை சொல்லியிருப்பேன். பட் அது வேணாம். அது அது அந்த டைம் எனக்கு அது ஓகேன்னு படிச்சு. பட் இப்போ எங்களுக்கு சிம்பிள் வழியை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். தென் அதுக்கு பிறகு மிச்ச விஷயத்தை கதைக்கிறேன். அப்படி பார்த்தா நம்ம வந்து இங்க இட்ஸ் லைக் என்பிஎம் இந்த இன்ஸ்டால் பேக்கேஜஸ் நம்ம செஞ்சாலே சரி. அப்ப நாம வந்து கிட்டத்தட்ட என்பிஎம் இன்ஸ்டால் பண்ற ஃபண்டோசம் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் திஸ் த திங், ரைட்? அப்ப நான் வந்து இதோட என்டர் கொடுக்குறேன், ரைட்? ஸோ என்டர் கொடுத்தா யூ நோ தட், ரைட்? ஸோ டெர்மினல்ல ஸோ இதான் விஷயம். அப்போ ஓகே, எல்லாம் அப் டு டேட் இருக்குது, எல்லாம் ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி எல்லாம் இன்ஸ்டால் ஆயிட்டுன்னு சொன்னா திஸ் இஸ் த திங். ஸோ இப்போ நாம முதலாவது விஷயம் என்பிஎம் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு எங்க பேஜஸ் வரணும்? சர்வீசஸ். ஸோ இந்த சர்வீசஸ்ல நான் இந்த ஐ கார்டு என்று லாஸ்ட் கிளாஸ் விட்டுருப்பேன். ஸோ ஐ கிளாஸ் நேம் இந்த இடத்துல அந்த பேர் வரணும். ஸோ இந்த பேர்களை நான் யூஸ் பண்றதா இருந்தா இந்த பேர்களை யூஸ் பண்ண அந்த சிஎஸ்எஸ் ஃபைல் எனக்கு வேணும். ஸோ சிஎஸ்எஸ் ஃபைல் இப்போ என்னோட பேக்கேஜா இருக்கு. ஸோ இம்போர்ட் பண்ண போறேன் என்னத்தேன்னு சொன்னா அட் சைன். இப்போ இதுல பாருங்க, நாங்க ஓப்பன் பண்ணிக்கிற எல்லா பேக்கேஜஸும் காட்டும், ரைட்? இதுல இந்த ஃபோன்டோசம் மட்டும் ஒரு இருக்குது. இது லாஸ்ட் கிளாஸ் என்னுடைய பேக்கேஜஸ்ல ஏற்கனவே இருக்கிறதால ஃபோன்டோசம் எஸ்விஜி அது இருக்குது. பட் எங்களுக்கு இருக்கிறது ஃபோன்டோசம் ஃப்ரீ. இந்த ஃபோன்டோசம் ஃப்ரீ என்றது, ரைட்? கவனிச்சுக்கொள்ளுங்க, ஃபோன்டோசம் ஃப்ரீ என்றது இந்த ஃப்ரீ பேக்கேஜுக்குள்ள என்ற கொடுங்க, ரைட்? ஃப்ரீ பேக்கேஜுக்குள்ள திருப்ப ஸ்லாஷ கொடுங்க. திருப்ப இந்த ஃப்ரீ பேக்கேஜுக்குள்ள சிஎஸ்எஸ் எனக்கு வர வேண்டியது சிஎஸ்எஸ். ஸோ சிஎஸ்எஸ் என்ற விஷயம். அப்போ வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஃபோன்டோசமுக்குள்ள ஃபோன்டோசம் ஃப்ரீக்குள்ள சிஎஸ்எஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மின் ஃபைலும் வேணும். யூ நோ தட் மின் ஃபைல்ன்றது என்னன்னு சொல்லி. மின்ன்றா என்ன? மினிமைஸ் ஃபைல். ஸோ வளமையா 2 விதமான சிஎஸ்எஸ் ஃபைல் நம்ம பூட் ஸ்டெப்ல பாவிச்சிருப்போம் என்ன? ஸோ all டாட் ஸோ மின் ரைட் டாட் சிஎஸ்எஸ், ரைட்? இப்போ சர்வ் பண்றேன், ரைட்? இப்போ சர்வ் பண்றோம். இப்போ நாம இதுக்கு ஒரு மொபைல் போட போறோம், இதுக்கு ஒரு கோட் போட போறோம். ஸோ பேசிக்கான விஷயம் தான். அப்ப நாம இப்படி ஃபோன்டோசம் யூஸ் பண்ணிட்ட மாதிரி இருந்தா தென் அதுக்கு பிறகு நாம ரெண்டாவது பார்க்க போறது மெட்டீரியல் யூஐ. இப்போ மெட்டீரியல் யூஐ பற்றி நான் கதைக்க போறது இல்லை. அதனால இட்ஸ் லைக் நான் இப்போதைக்கு ஃபோன்டோசத்தை பற்றி காய்ச்சிட்டு தென் மெட்டீரியல் யூஐ கதைக்கிறேன். அப்ப இங்க இப்போ ஃபோன்டோசம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஃபோன்டோசமுக்கு பேர். ஸோ ஃபோன்டோசமுக்கு இப்போ எனக்கு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு லோகோ வரணும். இட்ஸ் லைக் தென் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு அதே தான் 2-3 எல்லாம் ஒன்று தான் போட்டுக்கேன். சரி, ஓகே. வேற ஃபண்ட் ஓசம் இந்த விஷயங்கள் கோட்ஸ் வரணும். ஸோ அதுக்கு வந்து வளமையா நாம யூஸ் பண்றது. ஸோ வளமையா நாம யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா லோகோஸ் இந்த ஐக்கன்ஸுக்கு நமக்கு பாடமாக்கெல்லாம் வச்சுட்டு கேளாது, தேடலாம். வேணும்னு சொன்னா தேடலாம். லைக் ஸோ ஃபண்ட் ஓசம் ஐக்கன்ஸ் நேம்ஸ் ரியாக்ட் தேடி பார்த்தீங்கன்னா கணக்கு லிஸ்ட் வரப்போகுது. ரியாக்ட் ஐக்கான்ஸுக்கு, ரியாக்ட் ஃபண்டோஸுக்கு கணக்கு ஐக்கான்ஸ் வரப்போகுது. பட் வளமையா எஃப்ஏஎஸ் வந்துற விஷயங்கள் தான், ரைட்? இதுல ஒவ்வொரு ஐக்கான்ஸுக்கும் நான் கீழே 2வது, ரைட்? ஸோ இப்போ இதுல ஒவ்வொரு ஃபண்டோ இது ஒவ்வொரு விதத்துல உங்களுக்கு அட் பண்றதுக்கு அவங்க காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு விதமா அட் பண்றதை காட்டியிருக்காங்க. நாம இது இன்க்ளூட் பண்ற விதம் இது வேணாம். இது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. இது ஒவ்வொரு ஐக்கனா மினக்கட்டு நாம இன்க்ளூட் பண்ற விதம். இது ரியாக்ட் டம்ல யூஸ் பண்றது. பட் நாம சிம்பிளாவே இம்போர்ட் பண்ணினா சிஎஸ்எஸ் ஃபைல நாம இப்படியான டிஃபைன் பண்ண தேவையில்லை. நான் என்ன அடுத்தது நாம அதான் படிக்க போறோம். ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் சொல்லி உண்டு. நாமளே கம்போனன்ட்ஸ் டிஃபைன் பண்ணி உருவாக்கி அதுக்கு ஒரு பேரை வைக்கிறது. அது என்னன்னு கதைப்போம். பட் அதுக்கு முன்னாடி நாம வந்து பேசிக்கான விஷயம் இதுகள் தான். அப்ப பேசிக்கா இந்த விஷயத்துக்கு தான் கொண்டு போவோம். அப்ப சரி, இதுல ஒரு ஐக்கன்ஸும் நீங்க தேடலாம். நான் கொம்மனா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கோடிங்களை போறேன். எஃப்ஏஎஸ் கோடுகள், எஃப்ஏஎஸ் மொபைல்ஸ், எஃப்ஏஎஸ் போன்ஸ் அப்படின்ற விஷயங்கள். இப்போ ஃபண்டோசம் கோட்ஸ்ல என்னென்ன கோட்ஸ் வந்திருக்கோ அந்த கோட்ஸ், ரைட்? இதுல ஆனா டாக்குமெண்டேஷன் ரொம்ப நல்ல. டாக்குமெண்டேஷன் நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, ஏன்னா இந்த ப்ரீஃபிக்ஸ் இந்த எஃப்ஏஎஸ் வச்சுதான் நாம என்ன பேரும் வைப்போம். அப்ப நான் எஃப்ஏஎஸ் வச்சு நாங்கள் என்ன எழுதுறோம் அதுக்கேற்ற ஐக்கன்ஸ் அங்க அவைலபிளா இருக்கும் பட்சத்துல அது வரப்போகுது, ரைட்? ஸோ அப்ப அந்த விஷயத்த நீங்க டாக்குமெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கணக்கு ஹெல்ப்பா இருக்கும். இப்ப இல்ல, ஃபியூச்சர்ல. ஏன்டா எப்படி எழுதப்படுதுன்ற அந்த விதம் தான் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நீங்க பாடமாக்கி எல்லாம் வச்சிருக்க முடியாது. நீங்க ரியாக்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலும் நீங்க பாடமாக்கி வச்சு நீங்க ஐக்கன்ஸ் என்ன செய்ய முடியாது,
எழுத முடியாது உங்களுக்கான இதான் கோட்ஸ் இதான் விஷயம் அப்படின்னு சொல்லி எழுத முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க செய்யக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், லைக் அதுக்கான பெயர்களை, அதுக்கான பேர் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த டாக்குமெண்டேஷன் நான் உங்களுக்கு ஒரு இடத்துல காட்டியிருப்பேன். ஸோ எஃப்ஏஎஸ் என்ற ஒரு விஷயம், எஃப்ஏஎஸ் என்று எடுத்துக்கொண்டாலே இந்த ஃபொண்டோசம் ஐக்கன்ஸ் அதை தான் நாங்கள் மீன் பண்றோம். அப்போ ஃபொண்டோசம் ஐக்கன்ஸ் சொன்னாலே லைக் அப்போ அந்த எங்க நீங்க பேர் வைக்கிறதா இருந்தாலும் அந்த கம்போனன்ட்ஸுக்குள்ள ஐக்கன்ஸ் வரும் பொழுது அந்த ஐக்கன்ஸுக்கான பெயர்கள் வந்து எஃப்ஏஎஸ் தான் வைப்போம் அப்படின்றது இந்த மீனிங். லைக் வேற ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ அதுக்கு இதில் எழுதி காட்டுறேன். லைக் எஃப்ஏஎஸ். ஸோ எஃப்ஏஎஸ்ன்றது ஃபண்டோசம் அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ இந்த எஃப்ஏஎஸ்க்குள்ள திருப்ப அதுக்கப்புறம் நாம எங்களுக்கு தேவையான ஒரு பேரை நாம வச்சுக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஃப்ஏஎஸ் வச்சுக்கொள்ளுறேன். தென் அதுக்கு பிறகு எஃப்ஏ கோட், லைக் அப்படி இல்லாட்டி எஃப்ஏ மொபைல், எஃப்ஏ சார்ட், எஃப்ஏ மொபைல் ஹெட்செட், எஃப்ஏ மைக் செட் அப்படின்னு என்ன போடும். அப்போ இந்த எஃப்ஏஎஸ் எஃப்ஏ கோட், லைக் ஐம் ஜஸ்ட் சூசிங் தட். அண்ட் இங்கே என்ன ஒன்று போடுறேன், எஃப்ஏஎஸ் என்ன போடும், எஃப்ஏ சார்ட், எஃப்ஏ சார்ட்னு வரும். மேபி லைக் சார்ட் லைன் வரும். திருப்ப இதுல எஃப்ஏஎஸ் எஃப்ஏ மொபைல், மொபைல்னு வரலாம், மொபைல் வால்டர்னு வரலாம். நான் மொபைலை போடுறேன், அது வராட்டி பிறகு மாற்றலாம். ரைட். அதுக்கு பிறகு திருப்ப எஃப்ஏஎஸ் எஃப்ஏ ஹெட்செட், ஏதோ ஒரு சம்திங் லைக் அல்லது மைக் செட் சர்வ் பண்றேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு என்ன சொல்லுது, ரன் இட். ஸோ npm start. So running this apt again, right? Okay, இதை க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்போ பார்ப்போம். ரைட். ஸோ ஓகே, ஃபைன், ரைட். ஸோ விஷயம் இதுதான் பேசிக்கா ஒரு கான்செப்ட். அப்போ நாம வந்து இந்த ஐக்கன்ஸ் கான்செப்ட்ல கொண்டு வரோம். அப்போ பேசிக்கா ஃபண்டோசம் இப்படியும் கொண்டு வரலாம். வடிவா விளக்கி கொள்ளுங்க. கோடிங்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதுதான் வழியாண்டா இல்ல இதுகும் வழி. சரி, எஸ், ரைட், இதுவும் வழி. ரைட். இதை விட கணக்கு வழிகள் இருக்கு. நாம இன்றைக்கு படிக்க போற விஷயம் இது இல்ல. இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல இப்படி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ற விஷயத்த நான் இதோட சேர்த்து நினைச்சதுக்காக அதை வச்சிருந்தேன். ஏன்னு சொன்னா இன்றைக்கு நம்ம படிக்க போற விஷயம் திருப்ப இன்னொரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி அந்த பேக்கேஜோட சேர்த்து நாம கம்போனன்ட்கள் எப்படி கொண்டு வரது அதை தான் நம்ம கதைக்க போறோம். இதே விஷயத்தை இன்னொரு கம்போனண்டா நாம செய்ய போறோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட். ஸோ சிம்பிள் திங்ஸ். நான் வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் லைக் இன்னொரு சாம்பிள் கொண்டு வந்துடுவேன். அப்ப நாம ஏதாவது நாம ஒரு ஒரு மெட்டீரியல்ஸ் கொண்டு வரதா அதை நாம சொல்லுவோம் மெட்டீரியல் யூஐ. ரைட். அப்ப இன்னும் டிசைன் ஃபுல்லா நாம செய்யறதுக்கு இங்க பாவிக்க போற ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு லைப்ரரி, ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி வந்து மெட்டீரியல் யூஐ. ரைட். நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் சி. ஸோ இப்போ இங்க நம்ம மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணி கணக்கு விஷயம் செய்யலாம். மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணா இன்னும் கணக்க எலிமெண்ட்ஸ், கணக்க பஞ்ச் ஆஃப் திங்ஸ் இருக்கு, கணக்க பஞ்ச் ஆஃப் விஷயங்கள் நமக்கு இப்ப யூஸ் பண்ணலாம். அதுகளை நாம எப்படி செய்ய போறோம் அப்படின்றத நாம இங்க பார்க்க போறோம். இட்ஸ் லைக் ஸோ ஐ வில் சே தட். ரைட். ஸோ இப்போ நாம இதை நம்ம யூஸ் பண்றதா இருந்தா வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. மெட்டீரியல் யூஐ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணாதா அதுக்கு npm இன்ஸ்டால், npm இன்ஸ்டால் என்று சொல்லுவோம். ஸோ npm இன்ஸ்டால் என்று சொல்றது வளமையான கமாண்ட் தான். தென் அதுக்கு பிறகு MUI, மெட்டீரியல் யூசர் இன்டர்ஃபேஸ். தட்ஸ் திங், மெட்டீரியல் யூசர் இன்டர்ஃபேஸ். தென் மெட்டீரியல் யூசர் இன்டர்ஃபேஸ் நாம யூஸ் பண்ண போறோம். எங்க இருந்து எதுக்காக சொன்னா ஐக்கன்ஸுக்காக. இதெல்லாம் பாடமாக்கி வைக்கிறது இல்லை, இதெல்லாம் பார்த்து சொல்றதுதான் பிரச்சனை இல்லை. சரியா? தென் ஐக்கன்ஸுக்காக. தென் அப்ப என்னடா இதெல்லாம் ப்ரீடிஃபைன் நேம்ஸ், ரைட்? இதெல்லாம் நம்ம கோடிங்கோ அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பெயர்கள். அப்ப npm பண்றோம், இன்ஸ்டால் பண்றோம், MUI ஐக்கன்ஸ் ஆல மெட்டீரியல்ஸ் ஒரு விஷயத்த நாம இது ஒரு பேர். லைக் இட்ஸ் சிம்பிள் திங். நம்ம வந்து அப்ப npm MUI ஐக்கன்ஸ் மெட்டீரியல். அப்ப npm ஆல இன்ஸ்டால் பண்ண போறோம் MUI ஐக்கன்ஸ்ல மெட்டீரியலை நாம என்று கொடுக்குறோம். ஓகே. இந்த பேக்கேஜ்லயே அது இன்ஸ்டால் ஆகுது. நான் இன்னொரு மொடியூல் அதை எடுத்து அந்த மொடியூல இப்போ இதில் டிசைன் பண்ணி காட்டுறேன். ரைட். அதே விஷயம் தான். கொஞ்சம் இப்போ நாம இதுல தான் நாம இது செய்யணும், செஞ்சு பழகணும்ன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க செய்ய போற எனக்கு அவுட்புட்டும் மெட்டீரியல் யூஐ தான். வெறும் சிஎஸ்எஸ்ஓ ஐ மீன் லைக் வெறும் சிஎஸ்எஸ் என்ற சிஎஸ்எஸ் ஓகே. யூஐன்றது ஐக்கன்ஸுக்காக, மெட்டீரியல்ஸுக்காக. ரைட். டைனமிக் எலிமெண்ட்ஸுகளுக்காக இந்த விஷயங்கள் தேவைப்படும். சரியா? இந்த ரெண்டு விஷயம் பார்ப்போம். மெட்டீரியல் யூஐ கனெக்ட் பண்றதும் ஸ்டைல் கம்போனன்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்க இதெல்லாம் ஐ மீன் லைக் என்ன சொல்றது, யூட்டிலைஸ் பண்ணின மாதிரி தான் எனக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லேண்ட் பேஜ் காட்டணும். ரைட். ஸோ இப்போ மெட்டீரியல்ஸ் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட எவ்வளோ டைம் பேக்கன்ஸ் எடுக்க கைண்ட் ஆஃப் பொறுமை. ரைட்.
ரைட். ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிட்டு. இப்போ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிட்டு. இப்போ நாம ஒரு புது மாடியூல் எடுக்க போறோம். ஸோ இந்த கம்போனன்ட்ஸுக்குள்ள நான் ஒரு புது ஃபைல் எடுக்கிறேன். ஸோ இது வந்து வேற என்ன ஃபைல் எடுக்கலாம்? ஸோ மெட்டீரியல்ஸ், மெட்டீரியல் யூஐ என்று சொல்லி டாட் ஜேஎஸ்எக்ஸ் என்று சொல்லி ஒரு ஃபைல். ரைட். ஒரு புது கம்போனன்ட் இந்த மெட்டீரியல் யூஐ டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஒரு கம்போனன்ட், ஆர்எஃப்சி கம்போனன்ட், ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் எடுத்துட்டேன். ரைட். இந்த மெட்டீரியல் யூஐயை நான் அப் டாட் ஜேஎஸ்க்குள்ளேயும் காட்டணும். எனக்கு சர்வீஸுக்கு கீழே, சர்வீஸுக்கு கீழே காட்டணும். ரைட். சர்வீஸுக்கு கீழே இப்போ நான் எனக்கு மெட்டீரியல்ஸ் யூஐ ரைட் சர்வ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அப்.js-க்குள்ள இதை கனெக்ட் பண்ணிட்டேன். மெட்டீரியல்ஸ் யூஐ ஒரு ஆர்எஃப்சி கம்போனன்ட் இருக்கு. இந்த ஆர்எஃப்சி கம்போனன்ட்குள்ள நான் மெட்டீரியல் யூஐ ஐக்கன்ஸ், ஃபண்டோசம் ஐக்கன்ஸ் மாதிரி மெட்டீரியல் யூஐ ஐக்கன்ஸை யூஸ் பண்றதுக்கு பேக்கேஜையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நாம வந்து சிம்பிள் திங் லைக் இப்போ நாம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நாம இதை ரிட்டர்ன் பண்றது எப்படி என்ற விஷயத்தை தான் நம்ம கதைக்க போறோம். அப்ப நாம இங்க ஐக்கன்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா இங்க அதுக்கு என்ன வழி என்னன்னு சொன்னா நாம அந்த போட்டோஸ் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? போட்டோஸுக்கு ஒரு பேரை வச்சு அந்த பேர் இங்க இருந்து தான் ரிஃபர் பண்ணப்படுதுன்னு சொல்லி அந்த பேர் எங்கெல்லாம் கூப்பிடப்படுதோ அங்கெல்லாம் அந்த போட்டோக்குரிய லொகேஷன் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதே விஷயம் தான். நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அதை நம்ம டிஃபைன் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் வந்து இங்க எனக்கு முதல் கோட் வேணும். ஸோ கோடுன்றதெல்லாம் இது டிஃபைன்டு நேம்ஸ் தான். இது நாம பார்த்தா தான் தெரியும். ரைட். ஸோ கோட் வேணும். அண்ட் தென் கமா ஃபோன், ஆண்ட்ராய்டு. இது நீங்க டாக்குமெண்டேஷன்ல தேடலாம். மெட்டீரியல் யூஐல என்னென்ன ஐக்கன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதோட பேர்களை பார்த்தா சரி. அப்படி நான் இம்போர்ட் பண்ண போறேன். கோடுன்றது எனக்கு வேணும்னு சொல்லி. ஸோ இந்த கோடுன்றது வேணும். ஃபோன் ஆண்ட்ராய்டுன்றது வேணும். தென் சார்ட்டுக்கு பதிலாக இங்க வந்து நாம அதை ட்ரெண்டிங் அப்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெண்டிங் அப்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் அதுக்கு பிறகு ஸோ ஹெட்செட் மைக் என்று வச்சுக்கணும். ஸோ இந்த அளவும் எனக்கு வேணும். ஃப்ரம் எதில் இருந்துன்னு சொன்னா இட்ஸ் லைக் அட் சைன் போட்டால் உங்களுக்கு தெரியும். இப்போ மெட்டீரியல் யூஐ இருக்குது, எம்ஜியூஐ ஐக்கன்ஸ் மெட்டீரியல்ஸ். தென் அதுக்குள்ள இருந்து வேணும், அவ்வளவுதான். செமிகோலன். இப்போ நான் இந்த அளவு தான் வேணும். இப்போ எனக்கு என்னென்ன தேவையோ அதில் நான் இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் இந்த டிவிஷனுக்கு பதிலாக எனக்கு ஒரு செக்ஷன் வேணும். டிவிஷனுக்கு பதிலாக எனக்கு ஒரு செக்ஷன் வேணும். வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு செக்ஷன் வேணும். இட்ஸ் லைக் செக்ஷன். ஸோ செக்ஷன் ஒன்று வேணும். செக்ஷனுக்கு ஐடி கொடுக்குறோம். ஆனால் இப்போதைக்கு நான் ஐடி வந்து ஒன்றும் கொடுக்கல, எம்டியா விடுறேன். ஏனென்றால் ஏற்கனவே சர்வீசஸ் ஒன்று இருக்குது, மெட்டீரியல்ஸ் யூஐ அது அப்படியே இருக்கணும் சர்வீசஸ் எம்டியா. அண்ட் தென் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம்ன்றதுக்கு நான் இதுக்கு சர்வீசஸ் கொடுத்து வரேன். அப்போ சர்வீசஸ் கொடுத்தா சர்வீசஸுக்கு என்ன சிஎஸ்எஸ் அப்ளை ஆச்சுதோ, சிஎஸ்எஸ் இந்த கிளாஸ் நேம் சர்வீசஸ் கொடுக்கும்போது என்ன அப்ளை ஆச்சுதோ அதுவே இங்கேயும் வரும். அப்போ எனக்கு ஈஸி. இப்போ நான் சர்வீசஸ் என்று கொடுத்துக்கொள்றேன், சர்வீசஸ் கொடுத்துக்கொள்றேன். தட்ஸ் அது. ரைட். அப்ப ஐடி கொடுக்கல இப்போதைக்கு லிங்கிங் பர்பஸ்ன்றதை தாண்டி கிளாஸ் நேம் சர்வீசஸ் கொடுத்துக்கணும். சர்வீசஸ் கொடுத்தா சர்வீசஸுக்கு என்ன அப்ளை ஆச்சுதோ, சிஎஸ்எஸ் நேம் நாம் என்ன எழுதினமோ அது இதுக்கும் அப்ளை ஆகும். தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் புட்டிங் த நேம் லைக் தட் கைண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன். ரைட். ஸோ அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் இந்த ஹெடர் டு இந்த பேராகிராஃப்கள் நான் அதை காப்பி பண்ணி போடுறேன் இந்த டைம். சும்மா தான் லைக். ஸோ இந்த இந்த இதே விஷயத்த ஐம் ஜஸ்ட் காப்பிங் இட். ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பிங் இட் அண்ட் பேஸ்டிங் இட் ஹியர். பட் இங்க வந்து இந்த ஐ என்ற கார்ட் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ ஐ என்ற கார்ட், இந்த ஐக்கன் கார்ட் யூஸ் பண்ண போறது இல்லை. ஐம் ஜஸ்ட் டிலீட்டிங் இட். ரைட். அதுக்கு பதிலாக நம்ம மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ண போறோம். தட்ஸ் த திங். ரைட். வரணும் இல்லை. அப்போ மற்றபடி எல்லாம் வரப்போகுது. தட்ஸ் த திங். ரைட். இப்போ எங்களுக்கு தேவையான அந்த அதே விஷயம் ஹெட்டிங் அவர் சர்வீசஸ்ன்றது வரும். அண்ட் தென் சர்வீஸ் லிஸ்ட்ன்ற அந்த விஷயம். அண்ட் தென் சர்வீஸ் பாக்ஸுகள், அதே விஷயங்கள் தான், அதே கன்செப்டுகள் தான். பட் எனக்கு இந்த ஐ வார இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எங்கள்ட்ட இந்த எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த கோடண்டு, இந்த கோடையே நான் யூஸ் பண்ணலாம். இந்த கோடண்டே இந்த டெக்கா யூஸ் பண்ணலாம் இப்ப. ரைட். இந்த கோடண்டே நான் யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. கோடண்டே யூஸ் பண்ணலாம். சரி. ஸோ கோடண்டு ஆரம்பிச்சு கோடண்டு முடிக்கிறது, இது இப்படி முடிக்கொண்ட விஷயம் இல்லை. லைக் இப்படின்னு செஞ்சு விடலாம். ஸோ இப்படி கோடன்னு ஒன்று போடலாம். ஸோ இந்த கோடன்ற டெக் வந்து இங்க அப்ளை ஆகும். அதே மாதிரி அடுத்த விஷயம் உங்களுக்கு இட்ஸ் லைக் என்ன சொல்றது, அடுத்த டெக் என்னது, ஃபோன் ஆண்ட்ராய்டு அப்படின்னா என்ன, லைக் இப்போதான் அதுக்கு. ஸோ ஃபோன் ஆண்ட்ராய்டு. அண்ட் தென் what is that next one? Trending, right? Trending. And then last one is another headset mic.
ஸோ நாம இப்படி போட்டோம்னு சொன்னா லைக் ரன் பண்ணல ரைட். ஓகே. ஸோ இப்போ விஷயம் லைக் என்பிஎம் ஸ்டார்ட் பண்றேன். ரைட். ஸோ பேசிக்கான விஷயம் தான். அப்ப எங்களுக்கு நாம பலவிதமா ஐக்கன்ஸ்கள் இந்த இது என்ன ஐக்கன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணா இல்ல, மெட்டீரியல் யூஐல இத்தனை இன்டர்பேசஸ் இருக்கு. இந்த சார்ட்டுகள்ல இருந்து பெரிய டேஷ்போர்ட்ஸ் கன்செப்ட்கள்ல இருந்து எலிமெண்ட்ஸ்ல இருந்து கணக்க விஷயம் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட தேவைப்பாடுகளை பொறுத்து இருக்கு. நான் எப்படி யூஸ் பண்றேன்றதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு ப்ராப்பர் ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லா கிரியேட் பண்றது உங்களோட ஹோம்ஒர்க் முடிச்ச பிறகு நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்வேன் நான். அது ஒரு லாங் கிளாஸா இருக்கும், மேபி லைக் சாட்டர்டே சண்டே தான். நீங்க முதல் ஒன்ஸ் உங்களோட விஷயத்தை முடிச்ச பிறகு நான் அதுக்கப்புறம் ஒரு செஷன் செய்வேன். I will show you. லோட் ஆகாது இந்த அளவு. நான் லைக் லெட்ஸ் see பார்ப்போம். ஓகே. ஸோ இதுல ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ இதுல மாடியூல் நாட் ஃபவுண்ட் ஒரு விஷயம் வந்திருக்குது. ஸோ எல்லாமே ஒரே ஒரு கன்செப்ட் தான். அது சில டைம் எதுக்காக அப்படி வரும்னு சொன்னா, இந்த ஸ்டைல்டு கம்போனன்ட் ஸ்டைல்டு என்ஜின் வந்து எங்களுக்கு அவுட்புட் தரல அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இப்படி ஒரு இஷ்யூ வரும். ரைட். ஸோ லைக் லெட் செக். ஓகே. ஸோ விஷயம் என்னன்னா, இதுல ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு திருப்ப திருப்ப இதுல எரரா வந்திருக்கிற விஷயங்கள். லைக் எங்க இஷ்யூ வந்திருக்குன்னு சொன்னா, இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் எம்ஜிஐ ஐக்கன்ஸ் மெட்டீரியலை. அண்ட் தென் அதுக்கு பிறகு ஹெட்செட் மைக் இதுகள் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் ஓகே. அண்ட் தென் இதை நாம் அப்ஜர்வ் ஜேஎஸ்லையும் கொடுத்துருக்கோம். பட் இந்த எலிமெண்ட்ஸை நாம் இதில் கதைக்கும் போது இதில் ஒரு இஷ்யூஸ் வந்துருக்குது. மொடியூல் நாட் ஃபவுண்ட், கேனாட் ரிசால்வ் எமோஷன் ரியாக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தந்திருக்குது. ஸோ எமோஷன் ரியாக்ட்ன்ற ஒரு விஷயத்தை தந்திருக்குன்னு சொன்னா அதோட இஷ்யூ என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு பேக்கேஜ் மிஸ் ஆகுது. ஏதோ ஒரு பேக்கேஜ் மிஸ் ஆகுது. ரைட். ஸோ மொடியூல் வந்து நம்ம அப்டேட் பண்ண இந்த மொடியூல் எல்லாத்தின் மெட்டீரியல் வியூவையும் இன்ஷோல் ஆகல அப்படின்றதான் உண்மையான விஷயம். ரைட். வேற ஒன்றும் இல்லை. மெட்டீரியல் நாம யூஸ் பண்ண நினைச்ச மெட்டீரியல் வியூவை ஒரு ஐகான்ஸ் மொடியூல மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. அவன் ஃபுல் செட்டப் மெட்டீரியல் வியூவையும் செட் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நாம என்ன செய்யணும்னு சொன்னா, அதுக்கு நாம எல்லா விதமான மெட்டீரியல் ஐக்கன்ஸையும் நாம வந்து என்ன சொல்றது இன்ஸ்டால் பண்ணணும். முக்கியமா இந்த 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 இருக்குல்ல எமோஷன் ரியாக்ட்னு சொல்லி, தட்ஸ் திங். ஸோ அப்போ நாம என்ன செய்யணும் ஒன்றே இல்லை. லைக் கண்ட்ரோலோட சி கொடுக்குறோம். அண்ட் தென் அந்த பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ண போறோம். வேற ஒன்றும் இல்லை. ஸோ பேக்கேஜுக்குள்ள வாரம். ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் பண்றோம். தென் இப்போ என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது வளமையா நாம இப்போ என்னென்னலாம் செஞ்சோம்னு சொன்னா, இட்ஸ் லைக் ஒரே ஒரு பேக்கேஜை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணணும் மெட்டீரியல் யூஐ சம்பந்தமா. இப்போ மெட்டீரியல் யூஐ சம்பந்தமா அவங்க கேட்குற எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். தட்ஸ் திங். வேற ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ அப்போ விஷயம் என்ன, ஒன்றே ஒன்று தான், சிம்பிள் திங். இப்போ நாம திருப்ப மெட்டீரியல் அந்த அவ்வளோத்தையும் இன்ஸ்டால் பண்ணி விட்டா சரி. ரைட். அப்போ என்பிஎம் இன்ஸ்டால் அட் எம்யூஐ மெட்டீரியல் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிருக்கு, நம்ம சேர்த்து திருப்பி இன்ஸ்டால் பண்ணோம். அவ்வளோதான். அது திருப்ப அப்டேட் ஆகும். வேற ஒன்றும் இல்லை. லைக் அப்போ மெட்டீரியல் எம்ஜிஐ மெட்டீரியல் முதலாவது வேணும் எனக்கு. தென் எம்ஜிஐ மெட்டீரியல் ஐக்கன்ஸ் வேணும். நம்ம லைக் ஐக்கன்ஸ் மெட்டீரியல் நினைக்கிறோம். ஐக்கன்ஸ் மெட்டீரியல் அண்ட் தென் அதுக்கு பிறகு எமோஷன்ஸ் ரியாக்ட். ரைட். ஸோ அப்போ என்பிஎம்ல இன்ஸ்டால் பண்றோம். முதலாவது என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணும்போது முதலாவது எம்ஜிஐ மெட்டீரியலை நாம கொடுக்குறோம். தென் எம்யூஐ ஐக்கன்ஸ் மெட்டீரியலை கொடுக்குறோம். தென் அதுக்கு பிறகு அந்த அவங்க சொன்னது எமோஷன்ஸ் இதில் ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, எமோஷன் ஸ்டைல். இந்த எமோஷன் ஸ்டைலும் எமோஷன் ரியாக்டும் மிஸ் ஆகுது அப்போ எங்கட பேக்கேஜில். அப்போ நாம அதையும் என்ன செய்யணும், எமோஷன் அண்ட் எமோஷன். ஸோ எமோஷன் ஸ்டைல்டு அண்ட் எமோஷன் ரியாக்ட். ஸோ ரியாக்ட் அண்ட் தென் எமோஷன் ஸ்டைல்டு. ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட். ஓகே. இந்த அளவு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ன பண்றேன், என்ன சொன்னா பேக்கேஜஸ் சில டைம் இப்படி இன்ஸ்டால் பண்றது இங்க பெரிய பிரச்சனை வருது எங்கன்னு சொன்னா இன்ஸ்டால் பேக்கேஜஸால தான். ஸோ அதனால நாம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சில டைம் கவனிச்சு கொள்ளணும். இல்லாட்டி அது சில டைம் இந்த ஒரு இஷ்யூ உங்களுக்கு வரும். அந்த ஒரு கன்செப்ட், அதனால அதை மட்டும் கவனிச்சு கொள்ளுங்க. மற்றபடி எரர் வர்றதுக்கான சான்சஸ் குறை வேண்டாம். அது இதுலயே காட்டிது.
எங்களுக்கு புரியாத ஒரு எரர் வருதுன்னா பெரும்பாலும் வந்து பேக்கேஜஸ் தான். ஏதாவது ஒரு பேக்கேஜஸ் மெட்டீரியல் ஜியோயிலையோ அல்லது ஃபொண்டோசம்லயோ. இப்போ ஃபொண்டோசம் வந்து ஒரே ஒரு ஃபொண்டோசம் தான். அதுலயே 4 விதங்கள் இருக்கு. ஐகான்ஸ் தனியா யூஸ் பண்ண போறீங்கன்னா உண்டு. இல்ல மற்ற எஸ்விஜிஸ் மட்டும் தனியா போயிருந்தா அது. இல்ல கொமனா ஃபொண்டோசம்னா இப்ப நான் உங்களுக்கு கொஞ்சத்துக்கு முன்னாடி சொல்லி தந்த ஃபொண்டோசம் கான்செப்ட் இந்த சர்வீசஸ்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் அவ்வளவுதான். பட் மெட்டீரியல் யூஐலையும் அதே தான். எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு ஒரு வகைகள் இருக்கு. அப்ப பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகுனா அந்த பேக்கேஜஸ் தேடி கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா சரி. ரைட். இப்ப இதே விஷயம் தான் கொஞ்சம் வித்தியாசம். ஸோ அந்த ஐக்கன்ஸ் ரைட். இது வேற இது இது மெட்டீரியல் யூஐல இருக்கிற கண்டென்ட்ஸ். இது ஃபண்டோசம்ல இருக்கிற ஐக்கன்ஸ். ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் திஸ் இஸ் த திங் ரைட். ஸோ நீங்க யூஸ் பண்றதா இருந்தா இப்படித்தான் நீங்க ஐக்கன்ஸை யூஸ் பண்ண மட்டும் இல்ல, கம்போனன்ட்ஸ் பட்டன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல கணக்க விஷயங்கள் இருக்கு. நீங்க தேடி பார்க்கறதுக்காக நான் அந்த விஷயத்த நான் தொடக்கி மட்டும் விடுறேன். சரியா? ரைட். ஸோ பட் திஸ் இஸ் த திங். நீங்க வந்து ஒவ்வொரு ஐக்கன்ஸை யூஸ் பண்றதுக்கு இப்படி கணக்கு வழிகள் இருக்கு. சரியா? கணக்க வழிகள் இருக்கு. ரைட். ஸோ விஷயம் இதுதான். இப்ப பேசிக்கான விஷயம். இப்ப நான் இன்றைக்கு இந்த பட்டன் டிசைன் அந்த விஷயத்தெல்லாம் பார்க்க போறோம். அப்படின்னு சொன்னா ஸ்டைல்டு எலிமெண்ட்ஸா மாத்துறதால எப்படி ஸ்டைல்டு எலிமெண்ட் சொன்னா அதை சொல்லிடுறேன். இப்ப நாம வந்து வளமே என்ன செய்வோம் முதல் டிசைன்ல எல்லாம் இட்ஸ் லைக் ஒரு எலிமெண்ட்டை நாம கொண்டு வருவோம். ஒரு பட்டனோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோ ஏதோ ஒன்று கொண்டு வருவோம். பிறகு நாம அதுக்கு வந்து சிஎஸ்எஸோ பூட் ஸ்டெப்போ லைப்ரரிஸோ யூஸ் பண்ணுவோம் என்ன. ஆனா இந்த ரியாக்ட்ல உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் என்ற ஒரு பேக்கேஜ் ஒரு லைப்ரரி. இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா இந்த ஸ்டைல்டு கம்போனன்ட் என்ற ஒரு விஷயத்தை நாம உருவாக்கலாம். ஓகே. ஹோம் பட்டன், ஸ்லைட் பட்டன் அப்படின்னு நம்மளே ஒரு பேரை வச்சு நம்மளே ஒரு பட்டன் உருவாக்கிடலாம். ஒரு டெக்காவே யூஸ் பண்ணலாம், உருவாக்கிடலாம். அந்த டெக்குரிய பேரை நாம வைக்கிறோம்னா அந்த டிசைன்ல எங்கெங்க எல்லாம் வெளிக்கொண்டு வரும்னு நினைக்கிறோம் அந்த டிசைன்லயே வரும். இதை நாம இப்ப செஞ்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு. அது ஸ்டைல்டு கம்போனன்ட் எலிமெண்ட் சொல்லுவோம். அதான் நாம இப்ப செய்ய போறோம். இன்றைக்குரிய டாபிக் அதுதான். தென் அதுவும் செஞ்சாச்சுன்னு சொன்னா இந்த பட்டன் அந்த விஷயத்தை மாதிரி சொன்னா நீங்க செய்ய வேண்டியது அடுத்தது என்ன. தென் இதுக்கு ஒரு மெனு பார் நல்லா ப்ரிப்பேர் ஆக்கி போட்டோஸ் இதுகள் போட்டு தென் அபவுட் நீங்க அலைன்மெண்ட்டுகளை மற்ற மாதிரி மாத்தி பக்கத்துல போட்டோ இதெல்லாம் செஞ்சு தென் உங்களுக்கு சர்வீசஸ் உங்களுக்கு ஸ்டடிஸ் உங்களுக்கு விஷயங்கள் செஞ்சு தென் இதுகளுக்குள்ள லைக் ஒரு ஃபோம் வேணும்னா ஃபோம் பண்றாங்க. ஆனா பேக் அண்ட் எதுவுமே செய்யக்கூடாது. லைக் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுத வேணும்னா நீங்க ஸ்கிரிப்ட் எழுதலாம். பட் ஒரு மேப்பிங் அண்ட் டீடைல்ஸ் அண்ட் அந்த விஷயம் அடுத்த ஃபூட்டர் இந்த விஷயத்தையும் கொண்டாடி ஒரு போர்ட்ஃபோலியோ சைட் நீங்க உங்களுக்கு உண்டு உங்களோட உங்களோட உங்களுக்கு வேற ப்ராஜெக்ட் வேணாம். அது நான் போன முறை அப்படி சொல்லியிருந்தேன். வேணாம் ப்ராஜெக்ட்டுக்கு வேணாம். உங்களுக்கு ஒரு ப்ரோஃபைல் ரியாக்ட்ல. அதாவது நீங்க யாரு, என்ன வேலை செய்றீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க, எங்க இருக்கீங்க, எல்லா விஷயமும் உங்களோட சிவி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சிவி ஒரு ரெசியூமே ரைட். ஸோ தட்ஸ் திங். ஸோ அப்படியே எனக்கு நீங்க ரியாக்ட்ல செய்யணும். திஸ் யோர் ஹோம் ஒர்க் ரைட். ஐ வில் பி அரௌண்ட் 2 days ஃபார் தட். அரௌண்ட் சாட்டர்டே சண்டேக்குள்ள நீங்க எனக்கு வந்து அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் அண்ட் வீடியோஸ் எனக்கு நீங்க குரூப்ல போடணும். எல்லாரும் நீங்க நீங்க செஞ்சது குரூப்ல போடணும். நோ எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் மெசேஜ் ரைட். ஜஸ்ட் நீட் டு புட் ஆல் தி திங்ஸ் ஸ்டப்ஸ் ரைட் in the group. And since like all the other people also need to know about like என்ன சொல்றது how you're doing right. அது அதனால அந்த விஷயத்தை ஒருக்கா பார்த்துக்கணும். சரியா? ரைட். திஸ் திங். சரி நம்ம விஷயத்துக்கு வரும். அப்ப அடுத்த விஷயம் கதைக்கிறது நம்ம ஸ்டைல்டு கம்போனன்ட். ஸ்டைல்டு கம்போனன்ட் தான் இன்றைக்குரிய டாபிக். ஸோ ஸ்டைல்டு கம்போனன்ட் டாபிக்கு முன்னாடி will give you around 1 minute. இந்த இந்த ஐக்கன்ஸ் இன்ஸ்டால் பண்ற விஷயங்கள்ல கவனமா இருங்க. ஒன்றே ஒண்ணுதான். ஜஸ்ட் பேக்கேஜஸ் எதுவா இருந்தாலும் பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணணும். தென் அதை இம்போர்ட் பண்ணணும். லைக் எதுவா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணணும். தென் அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க. லைக் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எப்படி அதை யூஸ் பண்றீங்க. ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டா இருக்கிறதுல யூஸ் பண்றீங்களா அல்லது நீங்க உண்ட ஏற்கனவே இருக்கிறத டிரைவ் பண்ணி யூஸ் பண்றீங்களா, அப்படி இல்லாட்டி இனி நாம செய்ய போறது நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண போறீங்களா. இதுதான் இந்த 3 விதமான விஷயம். சரியா? கம்போனன்ட்ஸ்கள் யூஸ் பண்றது இந்த ஃப்ரண்ட் அண்ட் விஷயத்தோட சம்மந்தம். நாம அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம ஸ்டேட்ஸ் யூஸ் ஸ்டேட்ஸ் ஹூக்ஸ் அதெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் விஷயம் மட்டும் சொல்லிடணும் உங்களுக்கு. சரியா? ஸோ லெட் சி. லைக் நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 1 minute தாரன். ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இது வரைக்கும் நீங்க பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றது ரன் பண்றது இந்த பேஜஸ் கிரியேட் பண்ணி பாத்தீங்களா, மொடியூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பாத்தீங்களா, இருக்காது ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க யூ ஜஸ்ட் புட் ஆன் த மெசேஜ் லைக் நான் பாக்குறேன். அப்படி ஓகேன்னு சொன்னா நான் கன்டினியூ பண்றேன். அப்படி இல்லாட்டி கேட்கறேன்னா கேளுங்க. I'll give you 1 minute.
ரைட். ஓகே கைஸ். சரி, அப்போ நம்ம விஷயத்துக்கு அவங்கள தொடர்ந்து வருவோம். ரைட். அப்போ நான் இன்றைக்கு அடுத்த விஷயம் பார்க்க போகிறது ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ். ஸோ ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் நான் இதுலேயே அந்த பட்டன் இருக்கிறதால, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறதால நான் இதுலேயே கன்டினியூ பண்ணுறேன். பட் நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் முடிச்ச பிறகு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி வருவேன். சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து நான் திருப்பி வருவேன். அப்போ அதுக்குள்ள உங்களுக்கு டவுட் இல்லைனா இருந்தால் நோட் பண்ணி வைங்க. நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வருவேன். ஏன்னு சொன்னால் லைக் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்கணும். இல்லை நீங்கள் அந்த ஹோம்ஒர்க்கை பார்த்தா தான் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. தயவு செய்து எந்த விதமான ஆன்லைன் ரெஃபரன்ஸையும் யூஸ் பண்ண வேணாம். எதுக்கு? கோடிங்க நேரா ஆன்சரா எடுக்கிறதுக்கு. இப்படி இந்த ஃபோன் அந்த கொமாண்ட்ஸுகள் லைக் நேம்ஸ் அதுகளுக்கு தேடுங்க, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க. பட் நேரா போய் ஒரு ஜிபிடியோ டாக்கையோட்டியோ அல்லது கோர்னட்டியோ போய் கேட்டுறாதீங்க. இதான் எங்களுக்கு ப்ரோஃபைல், இது எங்களுக்கு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சாரி கைஸ். ரைட். ஓகே. சம் கைண்ட் ஆஃப் ரைட். ஓகே. ஸோ என்ன சொல்லி கொண்டு வந்தேன்? யா. ஸோ இப்போ நாம வந்து இப்போ இந்த ஸ்டைல் கம்போனன்ட்ஸ் விஷயத்தை பார்ப்போம். அப்போ ஸ்டைல் கம்போனன்ட் சொன்னா என்னடா, நாம ஒரு ஒரு கம்போனன்ட்ஸை நாம டிஃபைன் பண்ண போறோம். ஒரு பட்டனா இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸா இருக்கட்டும், ஒரு ஃபோமா இருக்கட்டும், ஒரு இமேஜா இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்திங் நாம வளமையா டிசைன் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? சிஎஸ்எஸ். பட் இந்த சிஎஸ்எஸ் நாம ப்ரீ டிஃபைன் நாம எழுதி நாம ஒரு எலிமெண்டை டிஃபைன் பண்ண போறோம். அந்த எலிமெண்ட்டை நாம ரீயூஸ் பண்ண போறோம். யூ நோ தட் ரைட்? உங்களுக்கு புரியுதா என்ன விஷயம் சொல்லி? இப்ப நாம வளமையா கணக்கு 10 பட்டன் போட்டா அந்த 10 பட்டன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி கைஸ் ஒன். சரி கைஸ். ரைட். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப பேசிக்கா இப்ப எங்களுக்கு அந்த சிஎஸ்எஸ் நாம வளமையா செய்வது ஒரு ஒரு எலிமெண்ட் இருக்குது. அந்த 10 எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு சிஎஸ்எஸ் செய்வோம். அல்லது கொமனா 10 எலிமெண்ட்ல ஒரு 5 எலிமெண்ட்டுக்கு ஒரே சிஎஸ்எஸ் தான் வரப்போனா அது எல்லாத்தையும் கமா கமா போட்டு எழுதியிருப்போம். பட் அது ஏதோ ஒரு வகையில நாம வந்து திருப்ப என்ன சொல்றது, ரிப்பீட்டபிள் வரக்கூடிய எலிமெண்ட்ஸை நாம வேற வகையில வேற எலிமெண்ட்ஸ் வரும்பொழுது அதுக்கு நாம ப்ரீ டிஃபைன்டா அந்த எலிமெண்ட் கண்டு யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கும் இன்னொரு பேர் வைக்கணும், அதுக்கும் ஒரே மாதிரி பேர் வைக்கணும். அதுக்கு பதிலா அந்த எலிமெண்ட்டையே நாம ஒரு டெக்கா ஒரு எலிமெண்ட் டெக்காவே நாம அதை கிரியேட் பண்ணிட்டா நம்ம அந்த பேக்கேஜ் ஃபுல்லா நம்ம உருவாக்குற எலிமெண்ட் பேரையே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ தட். லைக் உங்களுக்கு அது புரியாட்டி என்னோட திருப்ப கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சு காட்டுறேன். லைக் ஸ்டைல்டு கம்போனன்ட் வந்து நம்ம கம்போனன்ட் உருவாக்குற விதம் அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தென் அதுக்கு பிறகு இந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ அப்போ முதலாவது ஸ்டைல்டு கம்போனன்ட் உருவாக்குறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னா பேக்கேஜ். யூ நோ தட் ரைட்? ஆல் த திங்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு எங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னா லைக் கண்ட்ரோலோட சி கொடுக்குறோம். அண்ட் தென் என்பிஎம் லைக் இன்ஸ்டால் பண்றோம். ஸோ என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது நாம பாதிக்க போறது ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ். ரைட்? ஸ்டைல் கம்போனன்ட்ஸ். அப்ப என்ன விஷயம்னு சொன்னா நம்ம இந்த ரியாக்ட்ல நாம என்பிஎம் ஆல இன்ஸ்டால் பண்றோம் ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ். லைக் அப்ப இந்த ஸ்டைல் கம்போனன்ட்ஸ் ஒரு பேக்கேஜ். யூ நோ தட் ரைட்? லைப்ரரி. ஸோ லைப்ரரி. ஸோ இப்போ இந்த ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றோம் இந்த இந்த பேக்கேஜ்ல, இந்த ப்ராஜெக்ட்ல என்டர் பண்றோம். ரைட். இப்ப ஸ்டைல் கம்போனன்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரீ டிஃபைன் கோட்ஸ், லைப்ரரிஸ், பேக்கேஜஸ் எல்லாம் இதுல இன்ஸ்டால் ஆயிரும் இந்த ப்ராஜெக்ட். ஆல்ரைட், இன்ஸ்டால் ஆயிட்டு
இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா இம்போர்ட், இப்ப நாம இம்போர்ட் பண்ணி இந்த விஷயங்களை யூஸ் பண்றதனூடாக நாம ஒரு விஷயத்தை நாம ஒரு எலிமெண்ட் உருவாக்க போறோம். அது எப்படி என்ன மாதிரின்றதை நாம இப்ப பார்க்க போறோம். லைக் இப்ப நாம ஒரு விஷயத்தை செய்ய போறோம். இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு ஹோம் பேஜ்ல ஒரு பட்டன் இருக்கு. ஸோ ஹோம் பேஜ், இந்த ஹோம் பேஜ்ல தான் செக்ஷன் ஒரு விஷயம் வருது. லைக் ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கார், ஒரு கன்செப்ட் இருக்கார். ஓகே, ஸோ இந்த கன்செப்டுக்குள்ள தான் எனக்கு லைக் ரிட்டர்ன் பண்ணப்பட போகுது. ஓகே, ஸோ ஃபைன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்க போறோம். அப்ப நாம இங்க ஒரு கம்போனண்ட்டை உருவாக்குறது எப்படி, இந்த கம்போனண்ட்டை நம்ம உருவாக்குறதுக்கு இட்ஸ் சிம்பிள் திங். நாம ஒரு 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 பட்டன் உருவாக்க போறோம். இப்போ ஒரு பட்டன் உருவாக்க போறோம். ஆனா அந்த பட்டன் எப்படிப்பட்ட பட்டன் அப்படின்றத நாம தான் பேர் வச்சு பார்க்க போறோம். அவ்வளவுதான். சரிதானே? லைக் அப்ப செய்ய போற விஷயம்லாம் ஒன்றே ஒன்றுதான். இட்ஸ் சிம்பிள் திங். ஸோ இந்த இடத்துல அதாவது இது ஒரு ஒரு இது என்ன சொல்றது, ப்ரீ டிஃபைன் ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட். இந்த கம்போனண்ட்டுக்கு மேல ரைட். ஸோ ஒரு கன்ஸ்டன்ட் உருவாக்க போறோம். ஸோ யூ நோ தட் ஜாவா ஸ்கிரிப்ட் நாம இப்ப கன்ஸ்ட் தான் பாவிப்போம். அங்க மாறி மாறலி அந்த கதையெல்லாம் இப்ப இல்ல. ஸோ கன்ஸ்டன்ட் தான் நாம யூஸ் பண்ற உண்மையிலேயே உங்களுக்கான டேட்டாவுக்குரிய ஒரு ஹோல்டிங் ஐட்டம். ஸோ கன்ஸ் நான் பேர் வைக்கிறேன் லைக் ஹோம் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறேன். இட்ஸ் லைக் நாங்க வைக்கிற பேர். இது வேற ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படிலாம் இல்ல. இட்ஸ் லைக் நான் ஒரு ஹோம் பட்டன் ஒரு ஒரு எலிமெண்ட்டை கொண்டு வரேன். ஈக்குவல் டு ஸ்டைல்டு. ஸ்டைல்டு சரிதானே? ஸ்டைல்டுன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரேன். ஸோ ஸ்டைல்டு, இந்த ஸ்டைல்டுன்னா அது அது என்ன நினைச்சிருந்தா என்ன சொல்றது, மெட்டீரியல் யூஐ இன்ஸ்டால் பண்ணிருக்குது. பட் அந்த ஸ்டைல்டு நாம சொல்லல. லைக் ஸ்டைல்டு இங்க நாம மீன் பண்ணது உண்மையிலேயே லைக் பட்டனுக்காக. லைக் அப்ப ஸ்டைல்டு பட்டன், அப்ப இந்த ஹோம் பட்டன்ன்றது ஒரு ஸ்டைல் பண்ணப்பட்ட ஒரு பட்டன். இது ரைட். ஸோ ஸ்டைல், அதுல மெட்டீரியல் யூஐ அது வந்ததெல்லாம் எங்களுக்கு அந்த இஷ்யூ வந்துருச்சு. ஸ்டைல் பட்டன், இது பட்டனுக்கு நாம பாய்க்கிற வளமையான கீவேர்ட் தான். ரைட், ஸ்டைல் பண்ணப்பட்ட ஒரு பட்டன் என்று சொல்லி பாய்க்கிறோம். ரைட், ஸ்டைல்டு பண்ணப்பட்ட ஒரு பட்டன். ரைட், தட்ஸ் அ திங். ரைட், அப்ப வேற ஒண்ணும் இல்லை. நாம அப்ப வளமையா செய்யக்கூடிய விஷயம் தான் ஸ்டைல்டு பட்டன். இப்ப இந்த ஸ்டைல்டுன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அது இட்ஸ்ல கீவேர்டு இல்ல, இந்த பட்டன் தான் கீவேர்ட். இந்த ஸ்டைல்டுன்றது நாங்க பாவிக்கப்பட்ட அந்த பாவிக்க போற ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸுக்கான ஒரு இட்ஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு பெயர், ஒரு ஒரு பெயரோ அல்லது ஒரு எலிமெண்ட்டுக்குரிய ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். லைக் அப்ப நாம இந்த ஸ்டைல் என்ற ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணணும். இப்ப நாம அது மெட்டீரியல் யூஐயை இம்போர்ட் பண்ணி விட்டுச்சு. ஏன்னு சொன்னா மெட்டீரியல் யூஐக்குள்ளேயும் ஒரு ஸ்டைல் என்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் அது எனக்கு தேவையில்லை. நாம யூஸ் பண்ண போறது இம்போர்ட் பண்றோம். நாம மேனுவலா சில டைம் இம்போர்ட் பண்ண முடியாது. ஸ்டைல் என்ற ஒரு ஆளை, லைக் ஸ்டைல் என்றது நாம வைக்கிற பெயர். ரைட், இந்த ஸ்டைல் என்றது நாம வைக்கிற பெயர். சரியா? டிஃபால்ட்டா இருக்கிறது அது எம்ஜியூஐல, ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ்ல அது இல்ல. ரைட், ஸ்டைல்ன்றது நாம வைக்கிற பெயர். அப்ப ஃப்ரம் லைக் எந்த இடத்துல இருந்துன்னு சொன்னா ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ்ல இருந்து. ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ், இப்போ ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸுக்குள்ள இருந்து நான் ஒரு எலிமெண்ட் எடுக்க போறேன் ஸ்டைல்டு என்ற பேர்ல. அப்ப நீ ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் தான் இந்த ஸ்டைல். அப்ப ஸ்டைல்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆள்னா என்ன அர்த்தம், ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் உள்ள இருக்கிற ஒரு ஆள். அந்த பட்டனா இந்த பட்டன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, டாட் கொடுத்தா அதுக்குரிய ஆள் வருவேன். ஸோ லைக் ஏர் வேணும் எனக்கு ஒரு பட்டன். ரைட், அந்த பட்டன் எப்படிப்பட்டதுன்னு நான் டிஃபைன் பண்ண போறேன். சிங்கிள் கொட்டேஷன், திஸ் த திங். ரைட், அப்ப ஸ்டைல்டு பட்டன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாம கதைக்க போறோம். திஸ் த திங். ரைட், சரிதானே? அப்ப ரைட். ஸோ இப்போ நாம செய்ய போற விஷயம் முதலாவது, இட்ஸ் லைக் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர். ரைட், ஸோ பேக்ரவுண்ட் கலர் colon, it's like yeah, 333 like 999. Yeah, ஹோமுக்கு என்ன கலர் கொடுத்துறாங்க ஞாபகம் இல்லை எனக்கும். நம்ம லைக் நான் ஒரு 66 கொடுக்குறேன். ரைட், தென் அதுக்கு பிறகு கலர் கொடுக்குறேன். தென் கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். தென் அதுக்கு பிறகு மேபி லைக் பட்டன் தானே, அப்போ பேடிங் கொடுப்போம். பேடிங் என்ன சைஸ் சொன்னான் போன ஒரு 10 to 15. ரைட், ஸோ 10 to 15 ஓ 10 px இன்டூ 15 px, ஸோ 20 px கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்ப்போம், சைஸை பார்த்துக்கலாம். அண்ட் தென் border வேணாம். ஸோ borderன்றது இட்ஸ் லைக் நன். என்ன வளமையா ட்ரெண்ட் இல்லை, நம்ம அப்படி கொடுக்க மாட்டோம். தென் border ரேடியஸ் வந்து லைக் கொஞ்சம் கேர்வியா இருந்தா பெட்டர். ஸோ border ரேடியஸ் லைக் ஒரு 5 px. ரைட், தென் அதுக்கு பிறகு கர்சர் ஷுட் பி லைக்
பாயிண்டர். லைக் ஓகே. ஸோ ஹோம் பட்டன் ஒரு ஆளை டிஃபைன் பண்ணியாச்சு. வடிவா கவனிச்சுக்கோங்க, ஹோம் பட்டன் ஒரு ஆளை டிஃபைன் பண்ணியாச்சு. ரைட். இந்த ஹோம் பட்டன்ன்றது இப்ப நாம உருவாக்கி இருக்கிற ஒரு எலிமெண்ட். எதை யூஸ் பண்ணியிருந்தா ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸுக்குள்ள இருக்கிற பட்டன்ஸ்க்கு நாம ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். அந்த டிசைனுக்கு மையா ஹோம் பட்டன் ஒரு ஆள் உருவாக்கலாம். அப்ப நான் இனிமேலாம் ஹோம் பட்டன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், அதுக்கெல்லாம் இந்த எலிமெண்ட் வேலை செய்யும். ரைட். அதுக்கெல்லாம் இந்த எலிமெண்ட் வேலை செய்யும். திஸ் த திங். லைக் நாம என்ன சொல்றது, ஒரு ஒரு பேசிக்கான கன்செப்டா கதைச்சா இதுதான் அந்த ஸ்டைல்டு எலிமெண்ட்ஸ் ஒரு ஒரு விஷயம், ஒரு கன்செப்ட். ரைட். இதை நாம எப்படி டிசைன் பண்ண போறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல இந்த பட்டன் ஒரு விஷயம் கொண்டு வரேன். லைக் இதை நான் கமெண்டா மாத்துறேன். அண்ட் தென் லைக் ஸோ ஹோம் பட்டன். ஸோ ஹோம் பட்டன். ரைட். இப்போ ஹோம் பட்டனுக்குள்ள நான் ஏதாவது வைக்கத்தானே வேணும். ரைட். எக்ஸ்ப்ளோர். ரைட். ஸோ எக்ஸ்ப்ளோர் ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோர் வூக்கர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வசனம், எக்ஸ்ப்ளோர் வூக்கர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வசனம் நான் ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் த திங். அப்போ நான் வந்து பேசிக்கா இப்போ நாம வந்து இதை ரன் பண்ணியிருக்கோம். இதை இப்போ இது வேலை செய்யறதா இருந்தா எங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து இந்த பட்டனுக்கு வந்து சரியா வரணும். லைக் ஓகே, நாம் இப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ ஐ வில் சேவ் பண்ணுங்க. லெட்ஸ் see பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ரைட். திஸ் த திங். ஸோ இப்போ ஒரு பட்டனுக்கு எங்களுக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த டிசைன் வந்து இப்போ எதனால் உருவாச்சுன்னு சொன்னா இப்போ இந்த ஹோம் பட்டன். இப்போ இந்த ஹோம் பட்டன் நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அதெல்லாம் அதுக்குரிய ஸ்டைல்ஸ்ல அதே விஷயத்துல நமக்கு வந்து இருக்கு. ஸோ திஸ் த திங். எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ற விதம் என்று சொன்னா இப்படித்தான், இதுதான் விஷயம். ஸோ இதை நம்ம இனி ஹோவோ பண்ணும்போது கணக்கு விஷயம் எழுதலாம். லைக் இது ஹோவோ பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றதே தனியாக எழுதலாம். இட்ஸ் லைக் அப்படி இல்லை இதுக்குள்ளேயே என்ன நடக்கணும். இப்போ ஹோவோ பண்றதுக்கு என்ன எழுதுறது, இப்போ இது எங்க எழுதுறது அப்படின்னு கேட்டா லைக் சிஎஸ்எஸ்க்கு தனியா நாம அப்படி எழுதுன்ற விஷயம் இல்லை. லைக் இப்போ நம்ம கர்சர் பாயிண்ட்னு சொன்னா இட்ஸ் லைக் இந்த இடத்துக்குள்ளேயே திங் அட் சைன். ரைட். ஸோ சைன் ஹோவோ பண்ணும்போது, ஸோ ஹோவோ பண்ணும் பொழுது லைக் பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் ஆகணும். அண்ட் தென் கலர் பிளாக் ஆகும். ரைட். ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா அப்போ ஓகே. ஸோ திஸ் ஆர் திங். ஸோ பேசிக்கான விஷயம். அப்போ நாம எலிமெண்ட்ஸை எப்படி டிசைன் பண்றோம் அங்க. அப்போ நாம இங்கே எலிமெண்ட்ஸை கிரியேட் பண்றோம். ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸோடாக நாம வந்து எலிமெண்ட்ஸை கிரியேட் பண்றோம். எங்களுக்கு தேவையான மாதிரி எலிமெண்ட்ஸ்களை நாம கிரியேட் பண்றோம். திஸ் இஸ் த திங் நாம இங்க படிக்கிறது. இதை நாம சொல்லுவோம் டைனமிக் ஸ்டைலிங். ரியாக்ட்ல வந்து இந்த டாபிக்ஸை நாம சொல்லுவோம் டைனமிக் ஸ்டைலிங்ஸ். நான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த வீக் முடியிற டைமோட நான் உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் வந்து தருவேன். இது வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள், ஹேண்ட்லிங்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் சம்பந்தமா. தென் அதுக்கப்புறம் நான் திருப்ப ரீகேப் செஞ்சுதான் நான் தென் அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன்ஸுக்கு போவேன். என்ன சொல்லி சும்மா அடிக்கிட்டே போறதுல ஒரு பெரிய விஷயம் இருக்காது. மேபி லைக் இதுல சில பேருக்கு சில பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புதுசா இருக்கும். அப்ப நான் எல்லாரையும் கவனிச்சு கொண்டு போறதால மேபி லைக் சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பட் ரியலி சாரி ஃபார் தட். பட் நான் எல்லாரையும் கவனிக்கணும்ன்றதுக்காக போறதால லைக் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தொடக்கத்துல இருந்தே போக வேண்டியிருக்கு. ஸோ ஜஸ்ட் கிவ் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் தட். ரைட். ஸோ திஸ் த திங். ஸோ டைனமிக் ஸ்டைலிங் வரும்போது நாம் இப்படித்தான் ஸ்டைல்ஸ் உருவாக்குறோம். ஒவ்வொரு விதமா உருவாக்கலாம். இதே மாதிரி டிவிஷன்ஸ் உருவாக்கலாம். கைண்ட் ஆஃப் லைக் என்ன சொல்றது, நாம என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் பலமே நம்ம HTML5ல படிச்சோமோ அந்த விஷயத்தை நாம இங்க உருவாக்கலாம். ஒரு கன்ஸ்டன்டா உருவாக்கி தென் அதை யூஸ் பண்ணலாம். லைக் தட்ஸ் திங். ஸோ நம்ம வந்து இப்படி கணக்க விஷயங்கள் உருவாக்கலாம். கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, டார்க் அந்த நாம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, லைக் இந்த டார்க் ஒயிட் தீம் என்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த தீம். ஸோ இந்த தீம்ன்ற ஒரு விஷயத்த நாம ப்ராப்பர்ட்டிஸ் இந்த விஷயத்தை வச்சோம்னா, ஸோ ப்ரொபஷன் ஒரு விஷயம். நீங்க அது இந்த ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் செஞ்ச பிறகு நான் அந்த ப்ரொபஷன் விஷயத்தை கைப்பேன். ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஒரு விஷயம் ப்ரொபஷன் சொல்லுவோம் நாம அதை. ஸோ அந்த கன்செப்டுகள் நாம கதைக்கிறதுக்கு இருக்கிறதால நாம அந்த விஷயங்கள்ல நாம கட்டாயம் இந்த விஷயங்களை கொண்டு வரோம். அண்ட் அஃப்கோர்ஸ் யூஐ லைப்ரரிஸ் வரும்போது நான் ப்ரிஃபர் பண்றது மெட்டீரியல் யூஐ. பட் பூட் ஸ்டெப், ரியாக்ட் பூட் ஸ்டெப்னு ஒன்று இருக்கு, அது நீங்க பாவிக்கணும்னா பாவிக்கலாம். பட் அதை தவிர ஃபேமஸான விஷயம் மட்டும் சொன்னா சக்ரா இருக்கு, ஃப்ளூவன்ட் இருக்கு,
செமெண்டிக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. பட் மெட்டீரியல் அண்ட் மெட்டீரியல் யூஐ ரியாக்ட் பூட் ஸ்ட்ராப் இது வந்து கொஞ்சம் ஓகே குட் ரைட். ஸோ அதுபடி நீங்க பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் மெட்டீரியல் யூஐ ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு எல்லா விதமான எலிமெண்ட்ஸும் வரும். கணக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கு. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஐக்கன் தான் போட்டு காட்டணும் இல்லையா. எலிமெண்ட்ஸ் வரும்போது அங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சரியா. ஸோ நான் அதுகளை பற்றி இப்போ கதைக்கல. ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்களை மட்டும் தான் கதைக்கிறேன். ரைட். ஸோ திஸ் த திங். ஸோ யாருக்காவது இப்போ வரைக்கும் செஞ்ச இந்த விஷயம் இந்த இந்த ஸ்டைல்டு கம்போனன்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ற இந்த விதம் யாருக்காவது கிளியர் இல்லாட்டி எனக்கு சொல்லலாம். யாருக்காவது. ரைட். ஸோ இதுல கர்சர் டிஃபைன் பண்ணி இருக்கிறது. ரைட். நான் மிஸ்டேக் விட்டுருக்கேன்னு சொல்றீங்களா? இன்ஃபேக்ட் பாப்போம். ஆமா. அது வேலை செய்யல. நானும் அதை கவனிச்சேன். அதுக்கு பிறகு நான் அந்த பிள்ளைய நோட் பண்ணல. கர்சர். ரைட். கர்சர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. லைக் ஐ செக். ம். கர்சர் பாயிண்டர். தேங்க்யூ இன்ஃபேக்ட். ரைட். ஓகே. குட். எச்சக்கல் இல்லைனா அது ஏதாவது இஷ்யூஸ்? யாராவது கேட்க வேண்டிய விஷயம் நாம மெயினா இன்னும் ரெண்டு விஷயம் பார்க்கணும். அது மெயினா என்ன சொல்றது ஃப்ரண்ட் அண்ட் கன்செப்ட்ல மூன்று விஷயம் பார்க்கணும். ஸ்டேட்ஸ், ஹூக்ஸ் அண்ட் தென் ப்ராப்ஸ். ஸோ ஸ்டேட்ஸ், ஹூக்ஸ், ப்ராப்ஸ் இந்த மூணு விஷயம் தான் டீப்பா பார்க்க முடியாது. ஆனா இதுக்கும் இதுகளுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இதுகள் ஃப்ரண்ட் அண்ட் சம்பந்தமான இதை ஜஸ்ட் பார்த்துட்டோம்னா தான் நம்ம உண்மையிலேயே ரியாக்டுக்குள்ள நம்ம இன்னும் போகல. என்னை பொறுத்த வரைக்கும் நாம ஜஸ்ட் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட்ல படிச்ச ஃப்ரண்ட் அண்ட் விஷயங்களை ரியாக்ட்ல செஞ்சுக்கிட்டு இருக்க மொழிய நாம் இன்னும் ரியாக்டுக்கான அந்த அட்வான்ஸ் டாபிக்ஸ் லைக் அந்த ஃபீச்சர்ஸை நாம் இன்னும் ரீச் பண்ணல. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாம் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது HTML CSS JavaScript பூட்ஸ்ட்ராப்பை பயன்படுத்தி நாம் என்ன செய்வோமோ என்ன எங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த நாலு விஷயத்துக்கும் சமானா ரியாக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதுக்கான ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கன்செப்ட் தான் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் இந்த மூன்றாவது கிளாஸ் வரைக்கும் முடிய. நம்ம இன்னும் ரியாக்டுக்குரிய மெயின் ஃபீச்சர்ஸ் விஷயங்களுக்குள்ள போகல. ஏன்னா ரியாக்ட் ஆப்புக்குரிய விஷயங்கள் வரும்போது நான் சொன்ன விஷயங்கள் ஸ்டேட்ஸ், ஹூக்ஸ் அண்ட் தென் கைண்ட் ஆஃப் ஸ்டாப்ஸ். ரைட். இப்போ நம்ம வந்து இந்த என்ன சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இந்த ஸ்டேட்ஸ், ஹூக்ஸ் விஷயங்கள் அதை தவிர ப்ராப்பர்ட்டிஸ் இந்த விஷயங்கள் தான் நமக்கு தேவையானது உண்மையிலேயே. அதான் இந்த ஸ்டைல் கம்போனன்ட் மாதிரி அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கன்செப்ட். ஆனால் கேன் யூ யூஸ் த எலிமெண்ட் ஹோம் பட்டன் இன் எனிவேர்? யா. எனிவேர் மீன்ஸ் நாம் எங்க எலிமெண்ட் பண்ணியிருக்கோம் எங்க டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்கோப்புக்குள்ள எங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் திங். சரிதானே. இப்ப இந்த எலிமெண்ட்டை வந்து நாம என்ன செய்யலாம்? இந்த எலிமெண்ட் இந்த ரிட்டர்ன் பண்றது எக்ஸ்போர்ட் ஆகி ஆகுது. ஸோ அதனால இந்த எலிமெண்ட்டை நாம எங்கேயும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹோல் த பேக்கேஜ் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இந்த கன்ஸ்டன்ட் வந்து இந்த லோக்கல் ஸ்கோப்புக்குள்ள இருக்கிறது பெரும்பாலும். அப்ப இந்த ஹோமுக்குள்ள தான் இது ப்ராப்பரா வேலை செய்யும். லைக் அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம இதை இம்போர்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த இடங்கள்ல இம்போர்ட் பண்ணிட்டு தென் அதை எல்லா இடமும் யூஸ் பண்ணலாம். அப்படி எல்லா வகையிலையும் யூஸ் பண்ணலாம் இந்த எலிமெண்ட்ஸை. மேபி லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது இந்த ரீசன் ரீயூசபிலிட்டி. ப்ராப்பரா நாம ஒரு எலிமெண்ட்டை நாமளே கிரியேட் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி தென் அதை நம்ம ரீயூஸ் பண்றோம். அப்ப ரீயூஸ் பண்றது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா அப்கோர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஸ்கோப்புக்கு பேஸ் பண்ணி ஒன்று இந்த ஃபைல்ல தான் இது வேலை செய்யணும் இந்த கம்போனன்ட். ஆனால் நம்ம வேறு இடங்கள்ல யூஸ் பண்றதா இருந்தா வேறு இடங்கள்ல யூஸ் பண்றதா இருந்தா இட்ஸ் லைக் நாம என்ன செய்ய வேண்டி வரும்? இம்போர்ட் பண்ண வேண்டி வரும். லைக் தட்ஸ் திங். ஓகே ஜோதிகா.
ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ டவுட்டுகள் கேட்கும் பொழுது கிளியர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அதே மாதிரி போக போக தானே சரி ஓகே நாம இன்னும் அட்வான்ஸா இன்னும் டீப்பா இறங்கல. ஸோ இறங்க வழிகிட்டு பிறகு தான் உங்களுக்கும் டவுட்டுகள் வர வாய்ப்பு இருக்கு. மேபி லைக் இந்த இப்போ நாம போய்கிட்டு இருக்க எல்லா விஷயமே நான் சொன்ன மாதிரி தான். சம் லைக் என்ன சொல்றது டச் அப் தான் இதெல்லாமே. ஸோ இதுல நீங்க ஒரு இட்ஸ் லைக் ஒரு கிளாரிட்டி வந்துட்டீங்கன்றா தான். அதாவது இந்த ரியாக்ட் பர்த்தனோட கிரியேட் பண்றது, பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றது, ரன் பண்றது, ஃப்ரண்ட் அண்ட் பேஜஸ் மாடியூல்ஸ் கம்போனன்ட்கள் கிரியேட் பண்ணி அதை அப்ஜேஸ்ல கொண்டு போடுறது, சிஎஸ்எஸ்கள் இமேஜஸ்கள் கனெக்ட் பண்றது, ஐக்கன்ஸ்கள் மட்டீரியல் யூஐ எலிமெண்ட்ஸ்கள் ஹேண்டில் பண்றது, ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிளியராகி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா தென் அதுக்கு பிறகுதான் நாம ஆக்சுவல் ரியாக்டுக்குரிய நான் சொன்ன ஃபீச்சர்ஸுக்குள்ள போகலாம். மேபி லைக் அது இந்த வீக் இந்த இந்த விஷயங்கள் முடிஞ்சதுன்னு சொன்னா மேபி லைக் வார வீக் வந்து நமக்கு ஆக்சுவல் ரியாக்டுக்குள்ள விஷயங்கள் வரும். தென் அது முடிஞ்சா தான் நம்ம ஃப்ரண்ட் அண்டே உண்மையிலேயே முடியும். தட்ஸ் திங் ரைட். ஸோ லெட்ஸ் சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல போனா நான் இதையே பார்ட் டைமா மற்றவங்களுக்கு படிப்பிக்கிறதா இருந்தா 8 கிளாஸஸ்ல நான் முடிப்பேனா இருந்தா 8 கிளாஸஸ்ல மேர்ன் ஸ்டைக் முடியுமா இருந்தா 8 கிளாஸஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸும் 5 மணித்தேலம் 6 மணித்தேலம் ஆகும். அப்படி பார்த்தா இது முதலாவது கிளாஸ்ல தான். அப்படி பார்த்தா நாம நிற்கிறோம். அப்படி பார்த்தா 8 ஆளை பிரிச்சு ஒரு பங்குல தான் நாம இன்னும் நின்றுகிட்டு இருக்கோம். 2வது பங்குக்கு போகணும் இனித்தான். ஸோ அது அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க ரைட். ஸோ லைக் 8 கிழமைன்னு சொன்னா உங்களுக்கு அதுல நாம ஒரு 1 வீக்குரிய டைம்ல நிற்கிறோம். ரைட். ஸோ விஷயம் இதுதான். ஸோ திஸ் திங் ரைட். அப்படி இல்லாமல நான் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள் யாருக்காவது இந்த கன்செப்டுகள் டவுட்டுகள் இருந்தால் என்னிட்ட கேளுங்க. நான் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். லைக் பட் கைண்ட் ஆஃப் நீங்க அதை பற்றி worry பண்ணாதீங்க. சரியா? ரைட். ஸோ விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். நாம பார்க்க போற கன்செப்டுகள் ஒன்று இந்த ஸ்டைல் கம்போனன்ட்ஸ் விஷயங்கள் நான் இதை கதைச்சது. அடுத்த விஷயம் ப்ராப்ஸ். ஸோ நான் இப்போ ப்ராப்ஸை பற்றி சும்மா தொடக்கி விட்டுறேன். லைக் ஒரு ப்ராப்ஸ்ன்ற ஒரு விஷயம் எப்படி இருக்குமன்றதை கதைச்சிடுறேன். தென் அதுக்கு பிறகு அடுத்த விஷயத்துக்குள்ள போகலாம். லைக் ஹூக் ஸ்டேட்ஸ் கன்செப்டுக்குள்ள போகலாம். லைக் ஓகே ப்ராப்ஸ். ஸோ ப்ராப்ஸ்ண்டா என்ன? லைக் ப்ராப்ஸ்ன்றது இட்ஸ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு கட்டாயம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. யூ நோ தட் டேக்ஸ். அதை தான் நாம இப்ப தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையில கதைக்கிறதா இருந்தா ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜுக்குள்ள ஒரு டிவிஷன் இருக்கு. இந்த டிவிஷனுக்கு இட்ஸ் லைக் என்ன சொல்றது கிளாஸ் நேம்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த H1க்கு மேபி லைக் அலைன்மெண்ட் இருக்கலாம், கலர் இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி இருக்கு. செக்ஷனுக்கு ஐடி என்றது கிளாஸ் நேம்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இட்ஸ் திங் ரைட். இதை தான் நாம ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். அப்ப இங்க இந்த ப்ராப்பர்ட்டி என்ற மீனிங் வந்து இங்க நாம அந்த ப்ராப்ஸ் சொல்றோம். PROPS ப்ராப்ஸ் ரைட். ஸோ அப்போ ப்ரொப்ஸ்ன்றது உண்மையிலே எங்களுக்கு இங்க எப்படி தேவைப்படுதுன்னு சொன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கோ அல்லது ஒரு ஒரு யூசர் ஒரு என்டிட்டி என்று எடுத்துக்கொண்டா அந்த என்டிட்டிக்குள்ள நாம கணக்க டேட்டாக்களை வச்சிருக்க போறோம். லைக் அதை நாம ஹேண்டில் பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். அதுக்காக திருப்ப மெனக்கட்டு வந்து ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்தாலாம் இருக்கல சின்ன சின்ன என்டிட்டிகளுக்கு. அப்ப ஒரு ப்ரொப்ஸ் எப்படி எங்களுக்கு ஒர்க் பண்ண போகுதுன்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் லைக் யூ நோ தட் ரைட் பராமீட்டர்ஸ். அந்த பராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன வேலையை செய்தோ அதே வேலை தான் இங்க வந்து எங்களுக்கு வரும். திஸ் தி ரைட். அப்ப ப்ரொப்ஸ்ன்ற ஒரு விஷயத்த நாம வந்து ஒரு எலிமெண்டா எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா லைக் அந்த எலிமெண்டோட ஒரு விஷயம் தான் என்ன எங்களுக்கு இங்க ப்ராப்ஸ். ஐ வில் ஷோ யூ தட். நான் இப்போ ஒரு எலிமெண்ட் ஒரு 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 கம்போனன்ட் கிரியேட் பண்ண போறேன் ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் கம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். லைக் என்ன பேர்ல ஸோ yeah, so user profile. So user profile. So user profile and சொல்லி ஒரு JSX component create பண்றோம். ஸோ இந்த யூசர் ப்ரொஃபைல்ன்றது இட்ஸ் லைக் என்ன சொல்றது ஒரு ஜேஎஸ்எக்ஸ் கம்போனன்ட். இது ஒரு கம்போனன்ட் வச்சுக்கொள்ளலாம், இல்லை ஒரு ஜேஎஸ் ஃபைல் எடுத்துக்கொள்ளலாம். லைக் அன்றைக்கு கூட ஒரு அல்கட் இருந்தது என்னது சார் இது ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுற இடம் திருப்பி பேர் நான் நம்ம செய்ய மாட்டேன். இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுற இடம் இதே தான். நம்ம ஜேஎஸ்எக்ஸ் எழுதாமல இதை வந்து நாம கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது ஜேஎஸ் இல்லாமல் ஜேஎஸ்எக்ஸ் எழுதுறோம். ஸோ ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் யூசர் ப்ரொஃபைல் ஒரு கம்போனன்ட் உருவாக்கியாச்சு. இப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப எங்கள்கிட்ட ஒரு யூசர் ப்ரொஃபைல் என்ற ஒரு கம்போனன்ட் இருக்கு. திஸ் திங். ஸோ இப்போ இந்த யூசர் ப்ரொஃபைல்ன்றதுக்குள்ள நான் வந்து இட்ஸ் லைக் ப்ரொப்ஸ் ஒரு ஆள் எடுக்கிறேன். ஸோ ப்ரொப்ஸ் ஒரு ஆள் எடுக்கிறேன். ஸோ ப்ரொப்ஸ் ஒரு ஆள் எடுக்கிறோம். அப்போ ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது நான் ஒரு டிவிஷன் வச்சிருக்கேன் தானே. இந்த டிவிஷனுக்கு நான் பெயர் வைக்க போறேன். ஸோ கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் மேபி லைக் என்ன சொல்றது யூசர் ப்ரொஃபைல்.
அப்படின்னு ஒரு பேர் வைப்போம். யூசர் ப்ரொஃபைல் வைப்போம். சரிதானே? ரைட். யூசர் ப்ரொஃபைல் ஒரு பேர் வைக்கும். டிவிஷனுக்குள்ள வரும். இப்போ டிவிஷனுக்குள்ள லைக் ஹெட்டிங் டூ ஆரம்பிக்கிறேன். இந்த ஹெட்டிங் டூக்குள்ள வந்து யூசர் ப்ரொஃபைல் என்று சொல்லி யூசர் ப்ரொஃபைல் ஒரு விஷயம் வைக்கிறேன். ஹெட்டிங் யூசர் ப்ரொஃபைல் என்னன்னு சொல்லி ஒரு ஹெடிங் அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அது கேபிட்டல் ஸ்மாலுக்காக அப்படின்னு நான் மாத்தின அவ்வளவுதான். ரைட். தென் ஒரு பேராகிராஃப் வைக்க போறேன். இந்த பேராகிராஃபுக்குள்ள எனக்கு வர வேண்டியது ஸோ நேம் அண்ட் வந்து ஒரு கொலன், நேம் அண்ட் வந்து ஒரு கொலன் வரப்போகுது. பட் பட் விஷயம் என்னன்னு சொன்னா இந்த நேமுக்குள்ள வர வேண்டிய வேல்யூ எனக்கு தெரியாது இந்த வேல்யூ. இந்த வேல்யூ தர போறோம் இந்த ப்ரொப்ஸ் ஒரு அளவு வச்சுக்கொள்ளும். ஸோ ப்ரொப்ஸ் ஒரு அளவு வச்சுக்கொள்ளும். ஸோ இப்போ இந்த ப்ரொப்ஸ்ன்றவர் தான் எனக்கு வர போறார் என்னது. ஸோ ப்ரொப்ஸ்ட ஸோ பிஆர்ஓபிஎஸ் ஸோ ப்ரொப்ஸ்ட ரைட் என்ன சொல்லுது நேம். ஸோ ப்ரொப்ஸ்ட நேம் தட்ஸ் திங். ரைட். தென் அதுக்கு பிறகு பேராகிராஃப் முடியுது. தென் திருப்ப ஏஜ் எடுத்துக்கொள்ளும். ஸோ ஏஜ் தென் லைக்வைஸ் பிஃபோர் லைக் ப்ராப்ஸ் ஒன்றால ஏஜென்ட் எடுத்துக்கொள்ள. ரைட். ஸோ ப்ரொப்ஸால ஏஜென்ட் ஒரு ஆள் வந்தா அந்த பேஜை எடுத்துக்கொள்ள. ரைட். தென் பேராகிராஃப் தென் இமெயில் எடுத்துக்கொள்வோம். தென் ப்ராப்ஸ் தென் கைண்ட் ஆஃப் லைக் என்ன சொல்றது இமெயில் லைக் இமெயில். இதுல நாம வைக்கிற பேர்கள் தான் இந்த நேம் ஏஜ் இமெயில் எல்லாம் நாம வைக்கிற பேர் தான். அப்ப ப்ரொப்ஸ்ன்றது வந்தால் யூசர் ப்ரொஃபைல்ன்றதை கால் பண்ணி ப்ரொப்ஸ்ன்ற ஒரு ஆள் வந்தா அந்த ப்ரொப்ஸ்ன்றது என்ன சொல்றது இந்த யூசர் ப்ரொஃபைல் ரிட்டர்ன் பண்ணும் ஒரு டிவிஷனை. அந்த டிவிஷனுக்குள்ள ஒரு ஹெடிங்கும் லைக் ஒரு 3 பேராகிராஃபும் இருக்கும். அதுக்குள்ள இந்த வேல்யூஸ் அசைன் ஆகி இருக்கு. இவ்வளவு தான் நான் இதுக்குள்ள செஞ்சிருக்கிற விஷயம். ரைட். ஸோ இதுக்குள்ள நாம செஞ்சிருக்கிற விஷயம் லைக் இப்போ நான் app.jsக்கு போறேன். app.jsல வந்து நான் இந்த டிவிஷனுக்குள்ள இவ்வளோத்தையும் ஐம் ஜஸ்ட் கமெண்டிங் இட். கமெண்ட் பண்ணிடுறேன். ரைட். இப்போ நான் இதில் சேவ் பண்ணுறேன். ரைட். இதில் அன்யூஸ்ட் அது வார்னிங் அது அவ்வளோ. ரைட். ஐம் ஜஸ்ட் ஷோ யூ தட் இதில் ஒன்றும் இல்லை எம்டி. இப்போ என்னன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் லைக் கமெண்ட் பண்ணிட்டேன். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் தட் யூசிங் ப்ரொஃபைல் என்ற ஒரு விஷயம் ப்ரொஃபைல் இருக்குது. நான் இப்போ app.jsல நான் ஒரு ஃபைல் ஒரு டிவிஷன் இருக்கிறது தான் இந்த டிவிஷனுக்குள்ள லைக் நான் ஒரு யூசர் ப்ரொஃபைல் என்ற ஒரு ஆள் எடுத்துட்டேன். இந்த யூசர் ப்ரொஃபைலுக்குள்ள நேம் ஈக்குவல் டு ஜோன் புக் என்று கொடுக்குறேன். தென் ஏஜ் ஈக்குவல் டு ஸோ ஏஜ் ஈக்குவல் நம்பர். ஸோ நம்பர்ன்றது வந்து நான் இப்போ அதுக்கு கொடுக்குறேன். அண்ட் தென் அதுக்கு பிறகு கைண்ட் ஆஃப் இமெயில் அதே தான். ஸோ ஜோன் gmail.com. சரி. ஸோ அதுக்கு பிறகு இட்ஸ் லைக் என்ன சொல்றது இதோட இந்த ப்ராப்ஸ் வந்து முடியுது. சேவ் பண்ணுறேன். ஓகே. I will show you that. Like, this is the thing. User profile, name John Booker, age. ஸோ இப்போ இதுல என்ன நன்மை இருக்கு நினைக்கிறீங்க? அப்ப நான் இங்க அதுக்குரிய டெம்ப்ளேட்டை உருவாக்கியிருக்கேன். எப்படி எல்லாம் வரணும் என்ன மாதிரி வரணுன்ற டெம்ப்ளேட்டை நான் இங்க உருவாக்கிட்டேன். ரைட். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எடுத்து அந்த பராமீட்டர்ஸ் எடுத்து அதை என்ன செய்யுது இனி நான் ஒரு வார்த்தையில என்ன செய்யலாம் இனி எத்தனை பேருக்குரிய டிஃபினிஷன்ஸ் நான் உருவாக்கிக்கலாம். நான் திருப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல அந்த எலிமெண்ட். ரைட். நான் இப்ப ஒவ்வொரு ஆக்களை கிரியேட் பண்ணா அந்த ஆக்களுக்குரியது வரும். ரைட். தட்ஸ் தி திங். சரிதான். ஸோ திஸ் இஸ் த வே. ரைட். இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஒரு விஷயம் இங்க செய்யறவே இல்லை. வேற ஒன்றும் இல்லை. லைக் ஆஸ் யூஷுவல் லைக் ஆஸ் எம் ஆஸ் என்ன சொல்றது இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆஃப் பேராமீட்டர் செய்யற வேலை தான் இது. ரைட். நாம் இதை பற்றி டீப்பா இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கதைப்போம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டீங்கன்னா பெட்டர். உங்களோட ஹோம் ஒர்க் கொண்டு தான் இந்த வியாழக்கிழமை 8 மணி வெள்ளி சனிக்கிழமை 8 மணிக்கு முன்னாடி உங்களோட வேலை முடிஞ்சிருக்கணும். என்ன விஷயம் என்று சொன்னா ஒரே ஒரு கன்செப்ட் தான் நீங்க முடிச்சிருக்க வேண்டியது. உங்களுக்குரிய சிவியை நீங்க ஒரு ப்ரோஃபைலா செய்தால் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா செஞ்சா ஓகே. ஆனால் எந்த வகையிலையும் எந்த விதமான அசிஸ்டன்ஸையும் ஃப்ரம் நெட்லயோ சாட்ஜிபிடிலயோ ஏஐலயோ குவன்லயோ டாக எந்த விதமான ஆன்சர்ஸும் நேரடியா எடுக்கக்கூடாது. பட் யூ கேன் ரிஃபர் சம்திங். அதுக்காக போய் இந்த யூடியூப்ல போய் ரியாக்ட்லயே ஒரு ப்ரொஃபைல் என்று சொல்லி எடுத்து போட்டு தென் அதை பார்த்து கோடிங் அடிக்கிறது இல்ல. நான் சொல்ல வர்றது நீங்க இதுவரைக்கும் படிச்ச விஷயம் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். நீங்க அதுக்கு மேல புதுசா ஒன்றும் யூஸ் பண்ணிக்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது படிச்சதுகள்ட ஒரு விதமான அட்வான்ஸ்களை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது படிச்ச அட்வான்ஸ் கான்செப்ட் இப்போ மெட்டீரியல் யூஐ அது மெட்டீரியல் யூஐ வச்சு ஃபுல்லா செய்வது அண்ட் டிசைனுகள் அப்படின்ற விஷயம். சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணிக்கணும். இமேஜஸ் போட்டுப்பட்டிருக்கணும். மெட்டீரியல் யூஐ கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். லைக் இந்த விஷயம் இல்லை ப்ரொப்ஸ்ன்ற கதைக்கல ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் வரைக்கும் போய்பட்டிருக்கணும். அண்ட் தென் ப்ராப்பரான டிசைன்ஸ்ல இருக்கணும்.
லைக் ரியல் கன்செப்டாக இருக்கணும், உங்களுக்குரியதாக இருக்கும். தட்ஸ் அ திங். ஸோ அதன் அவுட்புட்டை நீங்கள் எனக்கு 8 மணிக்கு நீங்கள் இங்கே சனிக்கிழமை நீங்கள் குரூப்பில் போடுறீங்களா இருந்தால் அதன் அர்த்தம் வந்து லைக் ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் வீடியோ ஆஸ் வெல் அஸ் தேவைப்பட்டால் நான் கேட்கும்போது உங்களோட கோடிங்ஸ், ரைட்? தட்ஸ் அ திங். மற்றபடி இந்த 2 அவுட்புட்டை நீங்கள் போட்டால் சரி. சாட்டர்டே ஓ சண்டே உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸில் ஃபுல் விஷயத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப கிளியராக எல்லாம் விளங்கப்படுத்தி தென் ஹூக்ஸ் என்ற விஷயத்தையும் ஸ்டேட்ஸ் என்ற விஷயத்தையும் கதைச்சிட்டு நாங்கள் திரும்ப நெக்ஸ்ட் வீக் தான் ப்ராப்பரான ரியாக்டுக்குள்ள இறங்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹோம்ஒர்க் நீங்கள் முடிச்சா. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது என்னட்ட நீங்க கேட்கணும்னு சொன்னா இப்ப கேட்கலாம். யா, I'll give you 1 minute for that. ஏதாவது கேட்க வேண்டிய விஷயங்கள்? கட்டாயம் நெக்ஸ்ட் வீக் டபுள் கிளாஸஸ் இருக்கும். டபுள் கிளாஸஸ் அண்ட் அவர்ஸ் கூட இருக்கும். 1 ஹவர்ல இருக்காது. அடுத்த வீக்ல கணக்கு கிளாஸஸ் கூடுதலான மனிதர்களோட இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி லைக் எனக்கு ஷுவர் பண்ண தெரியல. பட் திஸ் திங் என்ன சொன்ன, நம்ம வீக்லி கணக்கின்படி 8 வீக்ஸ் நான் பிரிச்சிருக்கேன். 8 வீக்ஸ்ல செகண்ட் வீக் 2 வீக் வரைக்கும் நாம வாரக்கிழமையோட முடிச்சிருக்கணும். ஸோ 2 வீக்ஸுக்குரிய மெட்டீரியல்ஸ்ன்றது பெரிய விஷயம். ஸோ வாரக்கிழமைக்குள்ள முடிக்கணும்ன்றதால அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருப்பீங்க நம்புறேன். யா, ஸோ ஐ வில் ரிப்பீட் த ஹோம்ஒர்க், ரைட்? என்னன்னு சொன்னா த ஹோம்ஒர்க் இஸ் யூ ஷுட் கிரியேட் கைண்ட், என்ன சொல்றது, நீங்க என்ன சொல்றது, ஒரு சாம்பிள் அபவுட் ஹோம்ஒர்க்னா இதுதான் ஹோம்ஒர்க். ஸோ நான் கேட்குற விஷயமே எனக்கு எனக்கு தேவையானது என்னன்னு சொன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் காட்டியிருந்தோம் இல்லையா? லைக் வெல்கம் பேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு அபவுட் அஸ் பேஜுக்கு போய் சர்வீஸ் என்று வந்து கண்டாக்ட் அஸ், ஃபூட்டர், ஹெடர், ஃபூட்டர்ன்ற விஷயம் இவ்வளத்தையும் உங்களை பற்றி நீங்க ஒரு பேஜை கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும்? உங்களுக்கு பற்றி ஒரு ஹெடர் லைக் இப்ப ஜோதிகாண்டு சொல்லி உங்களோட பேர் வரணும் அல்லது உங்களோட லோகோ வரணும், லைக் மேபி லைக் ஏதோ ஒரு விஷயம். தென் அதுக்கு பிறகு ஹோம் அண்ட் தென் அபவுட் யூ லைக் ஐ மீன் அபவுட் மீ லைக். அதுக்கு பிறகு சர்வீசஸ், ஓ உங்களோட ப்ரோஃபைல் லைக் போர்ட்ஃபோலியோ சம்திங் லைக் போர்ட்ஃபோலியோ, ரைட்? ஸோ நீங்க என்ன ஒர்க் பண்ணிக்கிறீங்க அல்லது என்ன செஞ்சிருக்கீங்க அல்லது என்ன ப்ராஜெக்ட் அல்லது என்ன படிச்சிருக்கீங்க. ஸோ சம்திங் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, லைக் காமன்லி லைக் உங்களை பற்றி நீங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண வருவீங்க. அண்ட் அடுத்த தேர்ட் ஒன் இஸ் லைக் என்ன சொல்றது கண்டாக்ட், லைக் என்ன சொல்றது கண்டாக்ட், மேபி லைக் அது ஒரு மெப்பா இருக்கலாம் உங்களோட லொகேஷன் உங்களோட வீட்டுக்குரியது. அண்ட் தென் கைண்ட் ஆஃப் கண்டாக்ட் டீடைல்ஸ் சம்திங். அண்ட் தென் அதுக்கு பிறகு வந்து ஃபோட்டோ. பட் இதுல இருக்கக்கூடிய இந்த ஹோம்ஒர்க் வந்து கைண்ட் ஆஃப் என்னன்னு சொன்னா, நீங்க இமேஜஸ் ஹேண்டில் பண்ணிருக்கணும், சிஎஸ்எஸ் ஹேண்டில் பண்ணிருக்கணும், மெட்டீரியல் யூஐ ஹேண்டில் பண்ணிருக்கணும், லைக் செக்ஷன்ஸ்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கம்போனன்ட்ஸ்கள் பிரிச்சு தென் அதை FJSல கம்பைன் பண்ணிருக்கணும். தென் இதை தவிர அட்வான்ஸா பெருசா போக தேவையில்லை. சிம்பிளிஃபை பண்ணி டிசைன்ஸ்கள், ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ், பட்டன்கள் எல்லாம் நீங்க ஸ்டைல் பண்ணிருக்கணும். திஸ் அ திங். ஒரு ரியாக்ட்ல வளமே நாம HTML CSS JavaScript அடுத்த ஃப்ரேம் ஒர்க் என்ன பூட் ஸ்டெப் நாம ஒரு ப்ரோஃபைல் எப்படி செஞ்சா இருக்குமோ அதே ரியாக்ட்ல இப்ப நாம எப்படி செஞ்சலாம் அப்படின்றதுக்கான தேவையான விஷயங்களை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்க ஒரு ப்ரோஃபைல கிரியேட் பண்ணணும். தட்ஸ் திங். யூ காட் த பாயிண்ட்? ரெண்டு பேரும் கேட்டாக்கள் ஓகே? ரைட். ஸோ திஸ் த திங், ரைட்? ஸோ பேசிக்கா ஐ ஜஸ்ட் நீட் த கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, நீங்க செய்ததுக்கான அல்லது செஞ்சதுக்கான கைண்ட் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அஃபிடவிட் லைக் என்ன சொல்றது, ஒரு ஸ்கிரீன்ஷாட், ரைட்? ஸோ மீன் லைக் ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டா இருந்தாலும் இட் வில் பி பெட்டர், ரைட்? தட்ஸ் all right, fine. So then I will make a use of that. Right? என்ன சொன்னா last 2 classes as well as இந்த classes இந்த 3 classes உரிய ரெக்கார்டிங்ஸும் வேணும்னு சொன்னா நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். மேபி லைக் private listed. I will give the link to you. Then using the link you can make a, right? Sure. நான் இன்றைக்கு மேபி லைக் give me a while. லைக் இன்றைக்கு அல்லது நாளைக்கு லஞ்ச் டைமுக்கு முன்னாடி நான் அதை அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு I will make a notification. Right? Yeah, guys. Okay. Thank you so much. Anyways, right. Okay. So we'll meet you on Saturday or Sunday with the homework. Right. Thank you so much. And have a good night and take care. Bye bye. Yeah, you can take a leave. Yeah.